வணக்கம் காத்தியா. வணக்கம் புனிதவேல். வணக்கம் அஜய். வணக்கம். இன்று இந்த இந்த வருடத்துக்குரிய அதாவது எங்களோட அகாடமிக் இயர் என்று சொல்றது, அதாவது நாங்கள் வசந்தத்தில் 10 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தாடலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றோம். இந்த கருத்தாடல் இன்றுடன் இந்த வருடத்துக்குரிய கருத்தாடல் பூர்த்தியாகி நாங்கள் இனி எங்களுடைய கல்வி ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ற கல்வியாளர்களைத்தான் நான் இதிலே சேர்த்துக் கொள்வது வழக்கம். ஆகவே அந்த கல்வி ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே தொடங்கும்படியால் நாங்கள் செப்டம்பர் போன வருடமும் இப்படித்தான் செய்தோம். செப்டம்பர் மாதம் முதல் திங்கட்கிழமை இதனை மீண்டும் ஆரம்பிப்போம். மீண்டும் நாங்கள் பல அறிஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த இலங்கையிலும் இங்கிலாந்து போன்ற மற்ற இடங்களிலும் உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ அவர்கள் இந்த கருத்தாடலில் ஈடுபட மிக ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தொடர்ச்சியாகவே மிக அனுபவம் வாய்ந்த, மிகவும் பாண்டித்யம் வாய்ந்த கருத்தாடல் செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் இந்த கருத்தாடலில் சேர்த்து கொண்டு வருகின்றோம். அதனை நிரூபிக்கும் வகையில் இன்றும் எங்களுடைய கருத்தாடலை இருவர் செய்கின்றார்கள். குமார் புனிதவேல் அல்லது கார்த்திகா பார்த்திபன். இந்த இருவரும் உலகம் அறிந்தவர்களாக இன்றும் மாறியிருக்கிறார்கள். குமார் புனிதவேல் உங்களுக்கு தெரியும், அவர் உலகம் சுற்றும் வாலிபனாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். முதியவர்கள் மீது மிக அளப்பரிய அன்பு கொண்டவர். இந்த மாதம் கனடாவில் முதியோர் மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் இன்று இந்த மாதத்திலே நாங்கள் முதியோர்களுக்கான நிகழ்ச்சிகளை செய்வது பொருத்தமாக இருக்கும் என்பதால் இந்த இருவரும் முதியோர்களுடன் மிக அந்யோன்யமாக ஊடாடுபவர்கள். குமார் புனிதவேல் பல இடங்களுக்கு முதியோர்களை அழைத்து சென்றிருக்கிறார். அவர் தான் முதலெல்லாம் போய் பார்த்து ருசி பார்த்துட்டு பிறகு திரும்ப அந்த இடங்களுக்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார். அதை விட ஒட்டாவாலே முதியோர் நிறுவனம் ஒன்றை இன்று நடத்தி கொண்டு இருக்கின்றார். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த முதியோர் மீது மிக அன்பு. என்றால் நாங்கள் பார்த்த, நாங்கள் சுவைத்த விடயங்களை மற்றவர்களும் சுவைக்க வேண்டும். அதில் அவர் தேடி தேடி நல்ல விடயங்களை கூறுவார். அது மட்டும் இல்லாமல் அவர்களை சந்தோஷமாக இருப்பதற்கு எவ்வளவோ விடயங்களை செய்து கொண்டு வருகின்றார். போத்தில் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோண்டு போத்தில் எப்படி மரம் நடுறேன்னு நேரை வந்து வசந்தன் தமிழ் முதியோர்களுக்கு காட்டி கொடுத்தார். அப்படி அவர் பல விடயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நிறைய படங்கள் மூலம் நிறைய விடயங்கள்ல அவர் செய்கிற ஆர்வம் இருக்கு. இந்த பின்னால பாருங்க, அவர் கன்னியாகுமரிக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். இருந்து கொண்டே இன்றைக்கு உங்களோட உரையாட வந்திருக்கிறார். கார்த்திகா வந்து வசந்தத்தோடு ஒன்றிணைந்த ஒரு பெண். அதோட தமிழ் மக்களை சரியான வழியிலே நாடகம், நடனம் மூலம் வழி நடத்த வேண்டும் என்பதில் மிக ஆர்வம் உள்ளவர். அவர் அரங்காடல்லே கூட தன்னுடைய மாணவர்களை இணைத்து மிக தரமான ஒரு அரங்காடல் நிகழ்வை கடந்த வருடம் செய்தவர். அத்துடன் எங்களுடைய முதியோர்களுக்கும் நடன பயிற்சியை செய்தவர். அவருக்கு நேரம் காணாத காரணம், அத்துடன் அவருக்கு ஒரு வலது குறைந்த மாதிரி ஒரு கார் ஓட முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கு கார் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இனி வசந்தத்தில் நல்ல ஓட்டம் எங்கள் மக்களுக்கு நிகழும். தொடர்ச்சியாக இந்த வியாழக்கிழமைகளிலே செய்யும் அந்த நிகழ்வுக்கு அவர் உதவி கரம் நீட்டுவார். அவருடைய கணவர் எங்களுடைய வசந்தம் நிறுவனத்தினுடைய இயக்குனர் சபையின் தலைவராக இருக்கின்றார். பராபார்த்திவன் என்று சொல்லுவோம். அவர் எந்த காலந்தோக்குமே எங்களுக்கு தெரியும், அவர் சமூக சேவையிலே மிகவும் அந்யோன்யமாக ஈடுபட்ட ஒருவர். அப்போ அவருக்கு 2 பேரும் இந்த துறையிலே ஈடுபடுவது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
ஆகவே இன்று நான் முதியோர் பற்றி பேசவில்லை. முதியோர்களுடைய நிகழ்வை முதியோர்கள் பற்றி முதல் அ குமார் புனிதவேல் அவர்கள் அம் தன்னுடைய கருத்தாடலை இப்பொழுது முன்வைப்பார். நன்றி குமார் புனிதவேல். நன்றி. சந்தர்ப்பத்துக்கு இவ்வளவு சிறந்த முதியவர்களுக்கு இந்த கருத்தை சொல்லுவதில் கூட பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலாவதாக முதியவர் என்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் வேணும். யார் முதியவர்? இப்போ உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் காலத்தில் அவர் 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் என்று ஒரு போயம் எழுதினவர். அதில் 7 பருவங்களாக மனிதனை பிரித்தார். அதில் முதியவர் 2 வரைக்கும். ஆனால் அவற்ற காலத்தில் ஒருத்தர் 40 வருஷம்தான் அவரேஜாக வாழ்ந்திருக்கிறார். அப்போ 40 வருஷம் வாழைக்க அவற்ற முதியவர் கட்டாமல் 40 வயசாக இருக்கும். இன்றைக்கு கனடாவில் சராசரி வாழ்நாள் 83 வந்துட்டுது. அதை போல் 2 மடங்குக்கு மேலே நாங்கள் வாழ்கிறோம். அப்போ அதோட இன்னொன்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் சேரேக்க 60 வயசில் பென்ஷன் எடுக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் கூட்டி 65 கூட்டி கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் மனிதன் வாழ்நாள் கூடிக்கொண்டு போகுது. வாழ்நாள் கூட கூட அதுக்கேற்ற மாதிரி அவற்ற ப்ரோக்ராமையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். முக்கியமாக அதோட வயது போனால் இனி என்ன, எனக்கு என்ன ஏலும், நான் வயது இவ்வளோ எல்லாம் போராடி கலைச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நான் சரியான இது நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின் என்ற அந்த இதில் இருந்து இணையதளத்திலேருந்து சில விஷயங்களை கிடைத்தேன். நோபல் பரிசு பெறுபவர்களின் சராசரி வயது 62. அப்போ எங்களோட ஷேக்ஸ்பியர் காலத்தில் ஒருத்தருக்குமே கிடைச்சிடாது. 62 வயசு வரைக்கும் அங்கே ஒருத்தருவே இருக்கே இல்லை. நோபல் ப்ரைஸ் கிடைச்ச ஆக்களோட சராசரி வயது 62. அது மாத்திரமல்ல, ஃபார்ச்சூன் 500 கம்பெனியின் சிஇஓக்கள், அதாவது அதை நடத்துனருக்கு அவரேஜ் வயசு 63. அதோட அமெரிக்காவின் 100 பெரிய சர்ச்களின் போதகர்களின் சராசரி வயது 71. இப்போ பாருங்க, இந்த 71 தான் அவர் சீஃப் ப்ரீஸ்டாக வர்றார். அது மாத்திரமல்ல, வணக்கத்துக்குரிய போப்பாண்டவர்களுடைய சராசரி வயது 76. எவ்வளவோ பெரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒருவருடைய சராசரி வயது 76 இருக்குது. அப்போ நீங்கள் 60 வந்தோடனே இனி என்ன, நான் எல்லாம் போயிட்டுதுன்னு சொல்ல அதை நிப்பாட்டுங்க முதல். அது கடைசி வரையும் உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இனி இல்லை. அது ஷேக்ஸ்பியர் காலத்தில் சொல்லியிருக்கலாம், இப்போ நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இவியல் கணித்து பார்த்ததில் எடுத்த முடிவு என்னென்னா, ஒருவர் சிறந்த உற்பத்தி காலம் 60 முதல் 70 வயசு வரைக்கும் தானாம். அப்போ ஒருத்தன் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீரியட் 60 to 70. அப்போ 60 வரைக்கும் இனி எல்லாம் முடிஞ்சு விடையில உங்களோட ப்ரொடக்டிவ் பீரியடே துவங்குது 60 தொடங்கி தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீரியட். 2வது ப்ரொடக்டிவ் பீரியட் 70 முதல் 80. இனிமேல் யாராவது 70 வயசுல இனி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லலாது. செகண்ட் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீரியட் உங்களோட வாழ்நாளில் 70 முதல் 80 என்று கணித்திருக்கிறார்கள். தேர்ட் ப்ரொடக்டிவ் பீரியடாக 50 முதல் 60 வரைக்கும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதை கால்குலேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து கண்டுபிடிச்ச இதுகள். அப்போ இப்போ நீங்கள் என்னத்துக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் 60களுக்கு வரைக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களை ரெடி பண்ண வேணும். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சின்ன உடன்படிக்கை மாதிரி வச்சுருக்கிறோம், ஒரு எழுதாத உடன்படிக்கை. என்னென்னா, சமையல் அந்த மாதிரி வேலையெல்லாம் வைஃப் பார்த்து கொள்ளணும். வெளி வேலைகள் எல்லாம் ஹஸ்பண்ட் அது முந்தின காலத்தில் அது இருந்திருக்கலாம் ஷேக்ஸ்பியர் காலத்தில். இப்போ அது செல்லுப்படி ஆகாது.
ஆணும் பெண்ணும் சமைக்கவும் தெரிய வேண்டும். மற்ற வெளி வேலைகள் இப்போ கன வீடுகளில் எனக்கு தெரியும், லேடிஸ்ட்டை கேட்டால் அவர் ஒரு கார் ஓடுவார், இந்த நான் இருக்க ஒரு தேவையோ இன்னொரு ஆள், இப்படி அந்த கதைகள் கதையாதீங்க. கணவனும் கார் ஓடணும், மனுஷியும் கார் ஓடணும், பொஞ்சாதியும் கார் ஓடணும். அதே மாதிரி தான் சமையலும். நான் இங்கே கனடாவுக்கு வந்த புதுசில் ஒரு க்ரோசரி ஸ்டோர் வச்சுருந்தேன். நான் தமிழ் க்ரோசரி ஸ்டோர், அதான் முதல் டொரண்டோவில் துவங்கின தமிழ் க்ரோசரி ஸ்டோர். ஒரு நாள் மிஸ்டர் பட்டேல் என்று ஒரு இந்திய ஆள் வந்தார். வந்து கடையில் சுற்றி 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 நடக்கிறார். இன்னும் மனதுக்கு இருக்குது, சொல்ல இல்லாமல் நடக்கிறார். நான் கடைசியாக பார்த்துட்டு மெதுவாக கேட்டேன், சார் கேன் ஐ ஹெல்ப் யூ எனி ப்ராப்ளம்னு கேட்டேன். நான் சாரி சாரின்னு பெரிய தாங்களோட சொல்கிறார். தண்டை மனுஷி போன கிழமை செத்துட்டாவாம். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தான் தின்றது வந்து டிம் ஹார்ட்டன்ஸ் பேகளும் அந்த கோப்பியும் தானாம். தனக்கு சமைக்க தெரியாது. உங்களோட கடைக்கு வர யாராவது சமைச்சு தருவீனமா, நான் காசு தரலாம், காசு தரலாம். இப்போ அந்த நாட்களில் இந்த தமிழ் கடை, தேத்தனி கடைகள், இந்த சமையல் சாப்பாடு விற்கிற கடைகள் இல்லை. அவர் இந்தியன் ஆள் பட்டேல், மிஸ்டர் பட்டேல். அவருக்கு அதை சமைக்க தெரியாது. அது அவற்ற பிழை இல்லை, அவர் அந்த வீட்டில் அது பழகே இல்லை. இதே மாதிரி நான் வேறு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஒய்ஃபுக்கு கிரெடிட் கார்டு பாவிக்க தெரியாது. பெருசுகளை விடும்போது சும்மா கிரெடிட் கார்டு பாவிக்கவே தெரியாது, காரோட தெரியாது. அவர் ஓடுவார் நினைப்பேன் நான். அப்படி என்று இல்லை. இது என்னென்னா, இது ஒன்றை நாங்கள் முதல் ஏற்றுக்கொள்ள வேணும். ஒரு மனிதன் வாழ்க்கை 4 ஸ்டேஜுக்கால போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நான் சொல்கிறது டிபெண்ட் பீரியட். நாங்கள் எங்களோட தகப்பனில் தங்கி இருக்கிறோம், என்ன அதுதான் எங்களோட முதல் பருவம். 2வது பருவம் வந்து இண்டிபெண்ட் பீரியட், அதாவது நாங்கள் படித்து வேலை எடுத்து சுதந்திரமாக திரிகிற பருவம். அதுக்கடுத்த 3வது பருவம் என்னன்னா இன்டர்டிபெண்ட் பீரியட், அதாவது ஒரு ஆளை திருமணம் செய்து ஒரு ஆளில் ஒரு ஆள் தங்கி 2 பேருமா சேர்ந்து போகிற பீரியட். இப்போ இந்த கடைசியில் திரும்ப நீங்கள் டிபெண்ட் பீரியடாக வரப்போறீர்கள். அதாவது மெட்டாக்களில் தங்கியிருக்காது தான் இந்த முதுமை பருவமாக வரப்போகுது. அந்த பருவத்துக்கு வரைக்க நீங்கள் எல்லா ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு வல்லமை இருக்க வேணும். அது 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 ஒரு மறுக்க முடியாத உண்மை, நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. அதுதான் நான் சொல்ல, முதியவர்களின் ஓய்வு காலம் வரைக்க தே மஸ்ட் பி இண்டிபெண்ட். இன்டர்டிபெண்டாக இருக்கிறதுக்கு பார்க்க இண்டிபெண்ட், ஆனால் டிபெண்ட் ஆன் சீனியர் ஹோம்ஸில் அதுகளில் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு சுயமாக இயங்கத்தக்க வல்லமை வந்துட வேணும். அதோட இன்னொரு விஷயம் நான் கவனித்து பார்த்துருக்கேன். என்னண்டா, இது நான் முந்தைய வசந்தத்திலேயும் பேசினான், இக்கிகாய் என்ற விஷயத்தை பற்றி. ஜப்பனீஸ்காரர் வந்து, அதுவும் ஜப்பனீஸில் ஒக்கினாவான்ற அந்த தீவில் ஆக்கள் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாராம். அவையோட நீண்ட வாழ்க்கைக்கு விளக்கம் அவை கொடுத்தது என்னண்டா, அவையல் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழினம். இந்த பேர் என்னுடைய சீனியர் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, ஐ ஆம் ஜஸ்ட் கில்லிங் டைம். நான் உடனே கேட்குறேன், அப்போ நீ செத்தாண்டா உண்ட சாப்பாடை வேறு யாரும் லிவிங் இருக்கிற ஆளுக்கு கொடுக்கலாமல்லோ, அது என்ன கில்லிங் டைம்னு சொல்கிற? யூ மஸ்ட் லிவ் யுவர் டைம். அப்போ அதுக்குத்தான் இப்போ என்ன, இப்போ ஒரு சகோதரி உங்களுக்கு அதுலேயும் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் சொல்லுவேன். ஆனால் சீனியர்ஸ் என்ற உடனே அர்த்தம் நீங்கள் எல்லாம் முடிஞ்சுதாண்டி இருக்கிற இல்லை. உங்களோட ப்ரொடக்டிவ் பீரியட், செகண்ட் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீரியட் 60 முதல் 70 வரை. அப்போ அந்த நேரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்க வேணும். செகண்ட் மோஸ்ட் வந்து ஓகே. அப்போ இதுக்கு என்ன மாதிரி செய்யலாம்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த பீரியடில் என்ன மாதிரி நீங்கள் ஒன்று, நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு எங்களுடைய சமூகத்தில், குறிப்பாக எங்களோட சமூகத்தில் நாங்கள் பெண்களுக்கு ஓகே வெளி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கொள்ளுவேன், நீ வீட்டு வேலையாக பார்த்துக்கொள்ளு, 2 பேரும் அப்படி இல்லை. இது இன்டர்டிபெண்டாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் தான் யாரு கூட காலம் இருக்கணுமோ அவர் தொடர்ந்து வாழலாம். ஒன்று நான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னண்டா, கடைசியில் 2 பேரில் ஒரு ஆள், 2 பேரும் உடன்கட்டையற இல்லை. இங்கே அந்த காலம் போயிட்டுது.
ஒரு ஆள் தனியே இருக்க வேண்டும். அண்ட் சான்சஸா பெண்கள் தான் கூட காலம் இருப்பினம். ஏன் தெரியுமா? இது உண்மையா? இது இலங்கையில் நீங்கள் பார்த்தா பார்ப்பீர்கள், எல்லா இடமும் பார்க்கலாம். என்னன்னா அவையல் தொடர்ந்து வேலை செய்யணும். வீட்டில் சமையல் ஒவ்வொரு நாளும் வீட்டை கூட்டினா பாருங்க, அப்படி அப்படி கையாட்டி ஆட்ட அது ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி பக்கத்து கடையில் போய் இதை சாமான் வாங்கி வந்தால் அதுவும் ஒரு எக்ஸசைஸ். அப்போ இந்த நீங்கள் ஆக்டிவாக இருக்க பார்க்க வேணும். அப்போ ஆக்டிவாக இருந்த இருந்தியல்ண்டா தான் உங்களோட நீடிய வாழ்க்கைக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கலாம்னு கேட்குறீர்கள். நான் உங்களுக்கு இது விருப்பம்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இளம் வயசில் நீங்கள் சில நேரம் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டிருப்பீர்கள், கிடையாது போயிருக்கும். அதுகளை அடைகிறதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன இதுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக, எனக்கு சின்ன வயசில் கிட்டார் ப்ளே பண்ணி பார்க்க ஆசை எனக்கு. அப்போ அந்த கஷ்டம், பொருளாதார கஷ்டம் என்னவோ நான் ப்ளே பண்ண இல்லை. இப்போ நீங்கள் நல்ல வடிவாக ஒரு கிட்டார், செகண்ட் ஹேண்ட் கிட்டார் பார்க்க ப்ளே பண்ணுங்க. அது ப்ளே பண்ண தெரியாத காரியம் இல்லை. யார்கிட்டையும் கேட்டு படிக்கலாம், புத்தகத்தை பார்த்து படிக்கலாம். அல்லாட்டி உங்களுக்கு விருப்பம் எதுவோ. இப்போ சகோதரி சொல்ல போகிறா டான்ஸிங், சீனியர் செட்டப்பில் ஆடக்கூடாது இல்லை. நீங்கள் இப்போ போட்டிக்கு ஆட போகிற இல்லை. நான் நெடுக சொல்கிறேன். நான் அடே இந்த குயில் கூவேக்க நாங்கள் கைதட்டுவோம்ண்டா கூவுது, இல்லாட்டி மயில் ஆடேக்க நாங்கள் கைதட்டுவோம்ண்டா ஆடுது. அது தண்ட மன திருப்திக்கு ஆடுதே ஒழிய எங்களுக்கு எக்ஸிபிஷனுக்கு ஆட இல்லை. நாங்கள் இங்கே உண்டியல்களுக்கு காசு சேர்க்கறதுக்கு இங்கே ஒன்றுக்கும் பெற இல்லை. எங்களுக்கு ஆடுறதுல சந்தோஷம், நாங்கள் ஆடுறோம். எனக்கு பாடுறதுல சந்தோஷம்னா நான் போயிருந்து பாடுவேன். அப்போ அந்த பாடுறது, ஆடுறது, மற்றது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிற அதே ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி. நான் நெடுக சொல்கிறது என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாதி கனெக்ஷன் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணினா கவலைகள் பாதியாக குறையும். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணியலண்டா அது டபுளாக பெருகும். அப்போ எந்த விதத்துலையும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது உங்களுக்கு நல்ல. அப்போ உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுங்கோ. அடுத்தது நான் நெடுக சொல்கிறேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மால்களில் போய் நடக்கலாம். யாரும் நடக்க போயிடுமா? இல்லையே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட வாழ்க்கை நின்று கொண்டே போகும். எவ்வளவுக்கு அளவு இன்ஆக்டிவாக இருந்து கொண்டு அந்த குறிப்பாக இந்த டிவி, நாடகம் அதுகளை குறையுங்கோ. அது உங்களோட மூளைக்கு ரெஸ்ட்டை கொடுத்துடும். அது பெர்மனன்ட் ரெஸ்ட்டாக போய் மூளையும் பழுதாக போயிடும். ஏனெண்டா வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான யதார்த்தமான ரூல் கடவுள் வச்சிருக்கிறார். என்ன சொல்லுங்க, பாவிக்காதவைகளை பறித்து விடுவேன்ட்டு. அப்போ நீங்கள் மூளையை பாவிக்காமல் இருந்தால் மூளையை பறித்து விடுவார் அப்பு சாமி. அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு மாறதி நோய் என்று வந்துடும். மற்றது நீங்கள் உங்களோட வள்ளுவனே 2000 வருஷத்துக்கு முதல் ஹெல்த்தியாக இருக்கிறத யோசித்து சொல்கிறான். உணவு அளவோடு சாப்பிட சொல்லி, அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து நல்லா பசித்தா பிறகு சாப்பிட சொல்லு. அடுத்ததாக சொல்ல மருந்தென வேண்டாவாம் யாக்கே கருந்தி அற்றது போட்டி உனி, நல்லா செமி சாப்பிட்றது சாப்பிடுவேன். எங்கடைய ஆக்களுக்கு கடவுளேன்னு நல்ல சாப்பாடு இருக்கப்பா, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அதே நேரம் ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் இதெல்லாம் மாறுறது என்னன்னா செமிக்க முதல் நாங்கள் இன்னும் போட்டுக்கொண்டே போகிறோம். அப்போ இதை குறைக்க பார்க்க வேணும். அளவோடு சாப்பிட்டு செமிக்க விட்டு சாப்பிட்டு ஆக்டிவாக இருங்கோ. டான்ஸ் பழக விருப்பமோ டான்ஸை போய் பழகுங்கோ. நீங்கள் இப்போ போய் அங்கே வஜந்தி மாலா மாதிரி அவையோட போட்டிக்கு ஆட போகிற இல்லை, உங்களோட திருப்திக்கு நீங்கள் ஆடுங்கோ. பாட போனால் என்ன சவுந்தரராஜனோ சீர்காழியோடையோ போட்டிக்கு பாட போயில்லை, நீங்கள் பாடுங்க. வேணுமெண்டா போய் ஒரு பாட்டில் உங்களோட பாட்டு பாடுங்கோ. யாரு கேட்குறது? வாழ்க்கை அனுபவியுங்கள். அதுவும் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்த நீங்கள் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய எத்தனையோ நண்பர்கள் போயிட்டார்கள். அப்போ இருக்கிற நண்பர்களை அனைத்து சேர்த்து அவர்களோடு பகிர்ந்து நீங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள். அதுதான் முதுமைக்கு நீங்கள் செய்யக்கூடிய
பெஸ்ட் டானிக் அதுதான் என்று சொல்லி நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஆனால் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓய்வு காலம் இப்போ கூடிக்கொண்டு போகிறது. அதை கெட்டித்தனமாக பாய்ப்பது உங்களோட கெட்டித்தனமே ஒழிய வேறு யாரிலேயும் இல்லை. வாழ்க்கையை அனுபவியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி புனிதவேல். நல்ல விடயங்களை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நான் கனடால பார்க்கும் பொழுது சில மோல் வழியே வந்து சில எங்கள் தமிழ் முதியோர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் பெண்கள் வந்து கூடி அங்க இருந்து கதைப்பதை நான் காண்பதே இல்லை. மிக அருமை. 1, 2 பேர் அதுல சாப்பிட அல்ல தேநீர் குடிக்க குந்துவதை பார்க்கிறேன் தவிர, இவர்கள் மணித்தியால கணக்கிலே சில வேளையிலே இருக்கிறார்கள். அம் சில வருடங்களுக்கு முன்னர் மெல்பர்ன் மால்ல வந்து இந்த முதியோர்கள அங்க இருக்க வேண்டாம் என்று சொல்லி கூட திரத்த வேண்டி வந்தது. ஏனென்றால், அவர்கள் அதிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு அங்க வந்து பரிகாரம் அதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தேநீர் அருந்தி போறவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிருந்தது. ஆனா, இப்ப நான் அதிகம் அவர்களை காணுவதில்லை. இப்பொழுது நான் மற்ற மால்கள்லயும் பார்க்கும் பொழுது, இப்ப அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. ஆண்கள் தான் அங்க இருப்பார்கள், தமிழ் ஆண்கள். ஆனா கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அப்ப அவர்கள் ஓரளவுக்கு பயிற்சிகளை தங்கள் பாட்டிலே செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அத்தோட பல முதியோர் சங்கங்களும் தோன்றி அவர்கள் இதனை உறுதிப்படுத்துகிறார்கள். இவர்களை நடவுங்கோ, எக்சர்சைஸ் செய்யுங்கோன்னு சொல்லி செய்கிறார்கள். அப்ப அது ஒரு நல்ல ஒரு போக்கு. அதே நேரத்திலே இவர்கள் தாங்களாகவே பல விஷயங்களை செய்யத் தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால், வயது போனதும் இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். பலர் தனியே இருக்கிறார்கள். பலர் சமைக்கிறார்கள். எனக்கு தெரியும் குமார் புனிதவேல் வந்து நல்ல சமையல்காரன் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் சைவம், ஆனால் சமைப்பார் நல்லா. அதேபோல பல ஆண்கள் நல்ல சமைக்கிற ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள். இங்க பழனிசாமி ஐயா இருக்கிறார். நல்லா இன்னும் காரோட்டி கொண்டு, ஆக்களை ஏத்தி கொண்டு பல சமூக சேவைகளை செய்து கொண்டு திரிகிறார்கள். அப்படி தங்களை தாங்களே நல்ல விடயங்களை செய்வதற்கு தங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்திலே எங்களுடைய இப்படியான கருத்தாடல்களும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்றது. அதனை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு, இப்பொழுது கார்த்திகா பார்த்திபனிடம் போவோம். அவளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவ எங்களுடைய தமிழ் நாட்டிய துறையிலே பரிணமித்துக் கொண்டு வருகின்றார். அவர் கலாநிதி பட்டம் பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மிக விரைவிலே அவர் ஒரு நாட்டிய கலாநிதியாக வருவார். அவருடைய நாட்டியம் வந்து கலாநிதி பட்டத்துக்கு உரிய நாட்டியம் வந்து எங்களுடைய தனியாக பரதநாட்டியத்தை அவர் அதுக்குள்ளே எடுக்கவில்லை. எங்களோட கிராமிய நாங்கள் எல்லாம் புனிதவேல் ஐயா சொன்னது போல, நாங்கள் மனிதர்கள். நாங்கள் ஆடுகிறோம், நடக்கிறோம், பூவைக்குள்ள கையாட்டுகின்றோம், மயிலாடுறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்களும் எங்களை ஆட்டிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அப்ப பெண்கள் கூட ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமையலோ, கூட்டலோ, கழித்தலோ, பிள்ளைகளை பார்க்கிறதோ உண்டு. ஆனா ஆண்கள் இந்த வேலையில வந்து வயது போன உடனே கொஞ்சம் கொஞ்சம் தங்களை பின்வாங்குற ஒரு 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 நிலைமையை காணக்கூடியதா இருக்கு. இதனாலே ஆண்களுடைய வாழ்க்கை வட்டம், அதாவது எத்தனை வயது வரை வாழ்கிறார்கள் என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. பெண்கள் எங்களுடைய சமூகத்திலே நிறைய விதவைகள் இருக்கிறார்கள். அதற்கு காரணமும் இதுதான். ஏன்னா அவர்கள் வந்து ஒன்று வயது எங்களுடைய மரபிலே ஆண்களுக்கு கூட வயது இருக்கணும், பெண்களுக்கு குறைய வயது இருக்கணும். அதனும் ஒரு காரணம். ஆனா முக்கியமாக இந்த காரணம் வந்து அவர்கள் தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதில்லை. இந்த உற்சாகமான விடயங்களே இறங்குவதில்லை. பேசாமல் பேப்பரை பார்த்தோ அல்ல டிவியை பார்த்து கொண்டு இருந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த துறையிலே காத்தியா எங்களை வசந்தத்துக்கு ஒரு ஒரு காலப்பகுதியிலே நாட்டியம் பழக்கினார். அவர் வந்து கிராமிய நாட்டிய புலனில் மிக அக்கறை செலுத்தி
நாங்கள் என்னென்ன விஷயங்கள நாங்க செய்யலாம். இந்த ஆன்மீகத்தோட தொடர்பான நாட்டிய அம் நாட்டிய நடவடிக்கைகள் கூட அவருடைய அம் பிஹெச்டியிலே இருக்கின்றது. பிஹெச்டி செய்கிற அந்த அதுக்குள்ளே கூட எல்லா வகையான நாட்டியம், இலங்கையில தமிழ், சிங்களம் எந்த துறையிலே எந்த நாட்டியங்கள் இருக்குதோ, அந்த துறை எல்லாவற்றையும் அவர் பரிச்சயப்படுத்தி, அந்தந்த துறையில் உள்ள பேராசிரியர்களோட அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவர் ஒரு தொலைநோக்கு அ பேராசிரியையாக கூட இருக்கின்றார். ஆகவே அவரை நாங்கள் போற்றி புகழ வேண்டும். ஏனென்றால் எங்களோட சமூகத்துக்கு அவர் ஒரு வரப்பிரசாதம். அவரை இப்பொழுது பேச அழைக்கின்றேன். வணக்கம். feeling good. உங்களோட குரல் தெளிவா வருது இல்ல? குரல் மற்றவைக்கு கேக்குதா? குரல் தெளிவாய் கேக்குதா? இப்ப கேக்குதா? நான் முதல்ல விட்டு விட்டு தான் கேட்கல, உடைய கேட்கல. இப்ப கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. இப்ப கேட்குது. Somebody shared something and that maybe that is disturbing. I don't know. இப்ப கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. ஓகே. ஆண்டி நன்றி ஆண்டி. உங்களோட அறிமுகத்துக்கு நீங்களும் சோமா இருக்க வேணும். இந்த இயலாததோடையும் வந்திருந்து வசந்தத்துக்காக இப்படி இந்த கருத்தை நடத்துறீங்க. நன்றி ஆண்டி. தேங்க்யூ. அந்த 055 வீடியோ அப்படியே நிக்குது, மூவ் பண்ண இல்ல. மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தேங்க்யூ ஜெயந்தி அக்கா. இந்த பாட்டு கேட்க எல்லாருக்கும் எப்படி பழைய ஞாபகங்களுக்கு போயிட்டீங்களா? நடந்தங்க இருக்குது. அப்படியே ஆட்டம், மயிலாட்டம் எல்லாம் அந்த பாட்டுல வருது. அடுத்த முறை இந்த பாட்டுக்கு நாங்க எல்லாம் டான்ஸ் ஆட போறோம். சரியா? ஓகே. நன்றி இந்த தருணத்துக்கு. தமிழ் கலைகள் எப்படி மூத்தோருந்த வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குது. அதுதான் என்னோட தலைப்பு இன்னைக்கு.
அப்ப எங்கட தமிழ் கலைகள் உங்கள எல்லாருக்கும் பரிச்சயமானது, எல்லாருக்கும் தெரியும். பரதநாட்டியம், செவ்வியக்கலை, கிராமிய கலைகள். கிராமிய கலைகள் நிறைய இருக்கு. ஆனா வயோதிபர்களுக்கு எல்லாமே ஆட இயலாது. குறிப்பிட்ட கிராமிய கலைகள் மட்டும் தான் அவர்களுக்கு செய்யக்கூடியது, அசைக்கக்கூடிய வகையான கிராமிய கலைகள் இருக்கு. அப்படி பார்த்தால் கும்மி, கோலாட்டம், ஒயிலாட்டம், கூத்து இப்படியான கலைகள் இருக்கு. எங்கட கலைகள் வந்து எங்கட சமயம் சார்ந்து, எங்கட மொழி சார்ந்து, எங்கட வாழ்வியலோடு ஒன்றித்தது தான் எங்கட கலைகள். இப்படியான நடன வடிவங்கள வயதானவர்கள்ட உணர்வு, நினைவாற்றல்கள், உடல் இயக்கம் மற்றும் எங்களோட சமூக தொடர்போடு எங்கள மேம்படுத்தி வாழ்றதுக்கு எங்களுக்கு இந்த கலைகள் உதவி செய்யுது. எமது மனதை வந்து ஆற்றுகைப்படுத்துதல், ஹீலிங் அதுதானே முக்கியம். அப்ப என்ன சந்தோஷம், கடைசி முடிவு நாங்கள் ஒன்று செய்யக்குள்ள எங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம். அதோட எங்களுக்கு சந்தோஷமும் முக்கியம். அந்த ஆற்றுகை. அது வந்து இந்த கலைகளுக்கூடாக எங்களுக்கு நிறையவே கிடைக்குது. அப்ப தாயகத்துல நீங்க எல்லாரும் இருக்கைக்குள்ள, அங்க எங்கட வாழ்வாதாரம், எங்கட சூழ்நிலையில வந்து நாங்க எல்லாரும் ஆக்டிவா இருந்திருப்போம். அங்க ஒவ்வொரு ஊர்களுக்கு ஒவ்வொரு கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்கள் வந்து ஒவ்வொரு பிரசித்தி பெற்றிருக்கும். அங்கண்டு ஒவ்வொரு ஊர்களுக்கான ஸ்பெஷலான நடனங்கள் இருக்கும். அந்த கோயில் விழாக்கள்ல ஆடுற நடனங்கள் இருக்கும். அப்படி பல நிகழ்வுகள் இருக்கும். ஆனா, அங்க நாங்கள் அந்த மாதிரியான நடன நிகழ்ச்சிகள்ல பங்கு கொண்டிருக்க மாட்டோம். ஏனெண்டா, எங்களுக்கு நாங்க ஆல்ரெடி நல்ல ஆக்டிவா அங்க இருப்போம். அதுக்கண்டு ஆடக்கூடிய சில மாணவர்களா இருக்கட்டும், சில கலைஞர்கள் குழுக்களாக இருக்கட்டும், அவங்க தான் அந்த நிகழ்ச்சிகள செய்திருப்பாங்க. நாங்க இங்க புலம்பெயர்ந்து அந்த கலைகள் எல்லாத்தையும் நாங்க அங்க பார்த்திருப்போம். ஸ்கூல்கள்ல சில பேர் நீங்கள் சின்னன்ல படிச்சிருப்பீங்கள், பங்கு பெற்றிருப்பீங்க. பட் நாங்க புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு, இந்த தேசத்துல வந்து எங்களுக்கு அந்த மொபிலிட்டி வயதானவர்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்று வருகுது. எங்கட எங்களுக்கு நினைச்ச இடங்களுக்கு போக முடியாம இருக்குது. மற்றது எங்கட பக்கத்துல தெரிந்தவர்கள் பெருசா இருக்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கிற மாதிரி. எப்பவுமே நாங்கள் ஒருத்தரை சார்ந்து எங்களுக்கு ஒரு இது தேவை ஒன்று இருக்கு. அப்படியான தருணங்கள்ல எங்கட இந்த வின்டர் ஸ்ட்ரெஸ், எங்களுக்கு வின்டர் காலங்கள்ல வரக்கூடிய மன அழுத்தங்கள், எங்களுக்கு வெளியில போக இயலாது. அப்படியான சூழ்நிலைகள்ல எங்கள இயக்கி, எங்கள ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கலைகள், நிறைய ஆக்டிவிட்டி நீங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருப்பீங்க. புதுசு இல்ல உங்களுக்கு. ஆனா எங்கட தமிழ் கலைகள் எங்களோட சேர்ந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்ப ஊர்ல வந்து நீங்கள் எல்லாரும் அப்ப அந்த காலத்துல எங்கட அம்மாக்கள் அரிசி இடிக்கிறதா இருக்கட்டும், அம்மியில அரைக்கிறதா இருக்கட்டும், துணி வெளியில போட்டு துவைக்கிறதா இருக்கட்டும், கிணத்துல தண்ணி அள்ளுறதா இருக்கட்டும், அப்ப எல்லாத்துலயுமே எங்களுக்கு எங்களோட ஒரு ஆக்டிவிட்டி, எக்ஸர்சைஸ் போக தேவையில்ல, ஜிம் போக தேவையில்ல. தோட்டங்கள் செய்வோம், ஆடு, மாடு, கோழி அண்டு வளர்ப்போம். அப்படி நாங்கள் ஒரு ஆக்டிவா இருந்த ஆக்கள், இந்த நாட்டுல வந்தோன்ன, இந்த நாடு நல்ல சுகமான நாடு, காட்சிகள் நிறைந்த நாடு, அழகான நாடு. ஆனால், எங்கட இந்த உளத்தோட, மனத்தோட நாங்க எப்படி அதுல இணைச்சு எங்கட உடல், இந்த உளம் மேம்பாட்ட எங்கள எப்படி அதோட ஒன்றித்து போக எங்களால முடியுது? சில நேரம் அதுகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சவாலாத்தான் இருக்குது. ஏன்டா இங்க வார அந்த குளிர்காலம் எங்களுக்கு ஒரு சவாலான காலமா இருக்குது. அதுகளுக்கு தான் எங்களுக்கு இந்த அரசு சில உதவிகள குடுத்து, வசந்தம் போன்ற நல்ல ஆர்கனைசேஷன்கள் உங்களுக்கான நிறைய கருத்தரங்குகளா இருக்கட்டும், நிறைய ஆக்டிவிட்டி புரோகிராம்களா இருக்கட்டும், இதுகள எல்லாத்தையும் அவங்கள் மிகவும் அருமையாக அந்த சேவைகள டெடிகேட்டா வழங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. அதுல நீங்க நிறைய பேர் பயன்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நானும் இங்க வசந்தத்துல இருந்து நிறைய பேருக்கு டான்ஸ்கள் இதுகள் பழக்கி இருக்கிறேன். அப்ப தமிழர் பண்பாட்டு கலைகள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பரதநாட்டியமா இருக்கட்டும், கோலாட்டமா இருக்கட்டும், ஒயிலாட்டமா இருக்கட்டும், கும்மியா இருக்கட்டும், இந்த நடனங்கள் வந்து எங்கட மன அழுத்தம், தனிமை நிலை, மனநிலை குறைபாடுகள சமாளிக்கவும், கொஞ்சம் சீராக வைத்திருக்கவும் எங்களுக்கு இது உதவுது. இது வந்து ஆய்வுகளுக்கு உட்பட்டு நிறைய ஆய்வுகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய த த இப்ப இருக்கிற இதுலயும் நான் வந்து கல்ச்சுரல் அடாப்டட் டான்ஸ் தெரப்பி ஃபார்
சீனியர்ஸ் வெல்பீயிங், சீனியர்ஸுக்கான இந்த வெல்பீயிங் ப்ரோக்ராம் வந்து என்னுடைய ரிசர்ச் இப்போ ஆய்வு நான் நடத்தி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற பைலட் ப்ரோக்ராம். இதில் நான் இந்த வயோதிபர்களுக்கண்டே ஒரு மாடலை கொண்டு வர்றது தான் என்னுடைய இந்த படிப்புண்ட இந்த ஆய்வுண்ட முக்கிய நோக்கம். அதாவது இப்போ நீங்கள் கேமேஜ், கெனேடியன் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் கேமேஜ் அதுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு யோகா வந்து யோகா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அங்கே இருக்கிறார். ஆனால் மெடிக்கல் டேர்ம்ஸுக்கு உட்பட்டு சயின்டிஃபிக் டெஸ்ட்டுக்கு உட்பட்டு நாளே நாலு யோகா போஸ் தான் அந்த பேஷண்ட்ஸுகளுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. அப்படி சில ரெஸ்ட்ரிக்டடாக இங்கே இந்த நாட்டுண்ட அந்த மெடிக்கல் டேர்ம்ஸுக்குள்ளே போய் தான் அந்த தெரப்பி அங்கே வழங்கப்படுகிறது. அப்படி இந்த எங்கட கலைகள், எங்கட இந்த பாட்டுகளோட, எங்கட மியூசிக்கோட, எங்கட வயோதிபர்களோட மனநிலையில் எப்படி மாற்றங்கள் வருதுன்றது தான் என்னுடைய ஒரு ஆய்வு. ஆண்டவனேன்னு இந்த ஆய்வு நல்ல வடிவாக போகைக்குள்ள இதண்ட முடிவு வந்து எங்கட எல்லா வயதானவர்களுக்கும் இது ஒரு நல்லொரு மாடலாக, ஒரு நல்லொரு ஆய்வாக போய் சேர வேணுமென்றது தான் என்னுடைய இந்த ஹார்ட் ஒர்க் நான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ எங்கட பரதத்தில் என்ன கிடைக்குது? இப்போ சில பேர் வந்து நீங்கள் இதை ப்ரோக்ராமாக செய்வீங்க, ஒரு 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 நிகழ்ச்சிகளில் ஆடுவீங்க. இப்போ இங்கே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அம்மம்மாமாரே நிறைய பேர் நீங்கள் ப்ரோக்ராம்களில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஹெரிட்டேஜ் மந்த் வந்தால் நாங்கள் பரதநாட்டியமோ இந்த கிராமிய கலையிலையோ என்ன அந்த பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்குது? பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதை ஆட இயலாது எங்களோட வயது வந்தோன்னு. ஆனால் அங்கே வர அந்த கண்ணசைவாக இருக்கட்டும், கை விரல்கள் அசைவாக இருக்கட்டும், முத்திரை அசைவுகளாக இருக்கட்டும், இதுகளெல்லாம் உங்களோட அங்கங்களை இயக்குறக்கு உதவுது. ஏனென்னா நாங்கள் எல்லாரும் சில நேரம் இப்படியே உட்கார்ந்துருவோம், எல்லோ ஒன்றும் அசைக்க மாட்டோமே, ஒன்றையும் செய்ய மாட்டோமே. ஏனெண்டா அசைச்சா உடம்புக்கு நொந்துடுமண்டுட்டு அப்படியே இருக்கிறது. அது கூடாதுன்னு நாங்கள் எங்களை ஆக்டிவாக எவ்வளவு நடந்து, எவ்வளவு நாங்கள் அசைச்சு, அப்போ நடந்து போக்குள்ள சில நேரம் லேசியாக இருக்கும். ஐயோ இப்போ வெளியில் போய் நடக்கிறதா. ஆனால் இதே ஒரு பாட்டை போட்டுட்டு வாங்கோ நாங்கள் ஒரு மூமெண்ட் செய்வோம்ன்றோன்னா எல்லாரும் சந்தோஷமாக வருவீங்க. ஏனெண்டா உங்களோட மனநிலை உங்களை பின்னுக்கு கொண்டு போகுது, உங்களோட பழைய காலத்துக்கு கொண்டு போகுது. நீங்கள் திருப்பி ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் மாறுறீங்க, உங்களோட மனநிலை சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த மூவ்களை செய்யக்குள்ள, அந்த டான்ஸுகளை செய்யக்குள்ள உங்களோட மனம் சந்தோஷம் அடையக்குள்ள என்ன நடக்கும்? நரம்புகள், இரத்தோட்டங்கள், எங்களோட இதயம், எங்களோட நுரையீரல் எல்லா ஆர்கன்ஸும் உள்ள அங்கே வேலை செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி இன்னும் கூடைக்குள்ள நீங்கள் இன்னும் ஆக்டிவாக எங்களோட ஆயுட்காலங்கள் இன்னும் நீண்டு கொண்டு போகும். நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் எங்களை நாங்கள் குறுக்கி கொண்டு எங்களை அப்படியே நாங்கள் வச்சு கொண்டிருந்தோம்டா இதுக்கு முதல் எங்களுடைய அங்கிள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த நாட்களும் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ எங்களுக்கு பெரிய சொத்து எங்களோட கலைகள். எங்களுக்கு அப்பவே இந்த கலைகள் வந்து எங்களோட ஆற்றுகைப்படுத்துதல் தான். எங்களுடைய வேதனைகளாக இருக்கட்டும், எங்களோட கோவங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு வார எங்களோட நாட்டுண்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எங்களோட கலைகளுக்கூடாக வெளிக்காட்டியிருக்கிறோம். நாங்கள் வாயில பேசாதையும் எங்களோட கலைகளுக்கூடாக வெளிக்காட்டிருக்கோம். அதே கலைகள் எங்களோட மேம்பாட்டுக்கும் எங்களோட ஆரோக்கியத்துக்குமே இன்னும் இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்குது. அப்போ டான்ஸில் வந்து நல்ல ஐ மூமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் அதிலிருந்து ஸ்பெஷலான ஒரு 2 இதுகளை எடுக்கிறது. என்ன உங்களால் இயலும்? அப்போ நீங்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கன்றாலே அவங்க சொல்லுவாங்க, உங்களை நல்லா கண்ணெல்லாம் உருட்டுங்க, இப்படி பாருங்க அப்படின்ட்டு. அங்கே போனால் உங்களுக்கு அப்போ அங்கே போனோன்னு டாக்டர் சொல்கிறத கேட்பீங்க. அதைத்தான் நீங்கள் ஒரு டான்ஸ் தெரப்பிஸ்ட் செய்வா, ஒரு டான்ஸ் அது டீச்சராக வந்து அவள் உங்களுக்கு சொல்லித்தரக்குள்ள அதுண்ட பின் இது தெரியாமலுக்கே உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த பெனிஃபிட் போகுது. அது ஒன்று. 2வது கைகள் அசைக்கிறது, விரல்கள் அசைக்கிறது. ஏன்டா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் ஸ்மைலி பால் தருவாங்களே, நான் இப்படி இப்படி செய்யுங்கண்டு. ஏன் எங்களுக்கு அந்த
இயக்கங்கள் குறைவா இருக்குது. அப்ப அதுகள நாங்க முத்திரைகள்ல பிடிக்கிறது. மற்ற எங்கட கிராமிய கலைகள். நான் படிக்கிற காலத்துல என்ட மாஸ்டர்ஸ் தீசிஸ் வந்து கும்மிய பற்றினது. கும்மியும் இந்த கேரள கைகொட்டு களியின்டையும் கம்பேரிசன் இந்த ஸ்டடீஸ். அப்ப அதுல தான் எனக்கு தெரிஞ்சது, நாங்கெல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இப்படி அடிச்சா சரிதானே, கும்மி தானே, இப்படி குனிஞ்சு அடிச்சா சரி. இல்ல. கும்மியிலேயே இந்த கைத்தட்டுல எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. அதுல சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. முழு கைத்தட்டு இருக்கு, உள்ளங்கை தட்டு இருக்கு, விரல் தட்டு இருக்கு, மாற்று கை தட்டு இருக்கு. இப்படி கும்மியிலே பல வகை தட்டுகள் இருக்கு. இந்த தட்டு, இந்த கை தட்டு, இந்த விரல் தட்டு, இந்த மாற்று தட்டு, இது எல்லாமே ஒரு ஒரு நரம்புகளை போல் தொடுது. இந்த நரம்புகளை போய் தொடைக்குள்ள ஒவ்வொரு இயக்கங்களும் எங்களுக்கு ரத்தோட்டமும் எங்களுக்கு புத்துணர்ச்சியும் பிறக்குது. அப்ப நாங்க பொங்கலண்டா கும்மி ஆடுறோம். ஆனா அந்த கும்மி ஆடக்குள்ள உங்களுக்கு தெரியாமலுக்கே சில நேரம் நான் சொல்லி தந்திருப்பேன். சொல்லி தர்ற சில இதுகள்ல நான் இதுகளை வைப்பேன். அப்ப வைக்கக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லி தரக்குள்ள அப்படி வைக்கக்குள்ள அது தெரிய வேணும். ஓ, இதுட ஒரு பெனிஃபிட்டை உங்களை அறியாமலே நீங்க அடைகிறீங்க. மற்றது கோலாட்டமா இருக்கட்டும், ஒயிலாட்டமா இருக்கட்டும், விசுக்கி ஆடுறது, இப்படி எங்கட கலைகள் வந்து எங்கட வாழ்வியலோட சேர்ந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய சொத்து. அதை நாங்க எப்படி எங்கட ஆரோக்கியத்தோட நாங்க சேர்த்து இதை நாங்க எங்கட வாழ்வோட கொண்டு வரோம். இந்த அப்படி நீங்க பார்க்கல, அமெரிக்காவில் வந்து டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவையில் வந்து சைக்காலஜிக்கல், சைக்கோதெரபிஸ்ட், டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் ரிசர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பியை அங்கே இன்சூரன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸுக்குள்ளே இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறீங்களோ, அது மாதிரி இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி அங்கே ஒரு இன்சூரன்ஸுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு இதாக இருக்குது. பட் இன்னும் அது கனடாவுக்கு வரையில். கனடாவில் வந்து டான்ஸ் மூமெண்ட் அசோசியேஷன் கனடாண்டு இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, வெள்ளையல்ட ஆர்கனைசேஷன். நான் ஒரு ஆள் தான் எங்கட ஈழத்து பிள்ளையண்டு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அதில் ஒரு மிக பொறுப்பான ஒரு இதுலேயும் நான் பங்கு பற்றி இருக்கிறேன். அப்போ அவங்க வந்து இந்த தியரி ஆஃப் தெரப்பி, இந்த மூவ்மெண்ட்டோட தியரிஸ், மற்றது லாபான் தியரி என்று ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் இதில். எப்படி இந்த மூவுகள் பழைய வயதானவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. கேம்ஸுகள் இருக்குது, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி கேம்ஸுகள் அவர்களுக்கு செய்யலாம், எப்படி எங்கட கலைகளோடு அதை நாங்கள் கொண்டு வரலாம் என்றது தான் அந்த தியரியே. அப்போ நான் அதுக்குள்ளே இப்போ இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அவங்களோட சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கேன். நான் என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறேனோ, என்ன பயணப்படுறேனோ, என்ற முழு நோக்கமும் அந்த பயண எங்கட வயதுகளுக்கு நாளைக்கு அவர்களிடம் வாழ்வு நாட்களை இன்னும் கூட்டுறதுக்கு, ஆரோக்கியமாக்குறதுக்கு, எவ்வளவு அதை பிரயோசனப்படும் விதமாக, அதை பயன்படுத்தும் விதமாக கொண்டு வரலாம் என்றதுதான் என்ற படிப்புண்ட நோக்கம். அப்போ நாங்கள் வந்து இப்படியான இந்த 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 கனடாவில் இப்படி நாங்கள் இருக்கிற இந்த நல்ல ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த பெனிஃபிட்டுகள், இந்த இந்த நல்ல வசந்தம் போன்ற அவையல் செய்கிற ஒவ்வொரு இதுலேயும் கலந்து கொண்டு எங்களோட கலைகளை வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ரோக்ராமாக, பெர்ஃபார்மன்ஸாக மட்டும் பார்க்காமல் அதுக்கூடாக வர அந்த பெனிஃபிட் என்ன, அப்படியான நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அந்த எக்ஸசைஸ்களை தொடர்ந்து செய்யணும். அப்படி ஆகப்பட்டது தான் எங்களோட கலைகள். அப்போ நானும் இனி வரும் நாட்களில் ஆன்ட்டியோட சேர்ந்து உங்களுக்கு அப்படியான செஷன்களை தரலாம் என்று நினைக்கிறேன். அப்போ நீங்களும் அந்த செஷன்களில் கலந்து கொள்ளலாம். அதில் உங்களோட உடம்புன மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நல்ல எங்களோட பாட்டுகளோடு நாங்கள் இணைஞ்சு அந்த கலைகளை செய்யலாம். இப்போ ஒரு வெஸ்டர்ன் போட்டு நாங்கள் எக்ஸசைஸ் ஜும்பா மாதிரி செய்கிறதுக்கு, இப்போ நீங்கள் இதுக்கு முதல் கேட்ட அந்த தேரோட்டம், அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நாங்கள் ஒரு மூமெண்ட் ஆடைக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த ஆற்றுகை தான் எங்களோட கலைகள் எங்களுக்கு தருகுது. அப்போ எங்களோட தமிழ் கலைகள் வந்து எங்கள் ஒவ்வொருவரோட சின்ன பிள்ளையிலிருந்து கடைசி எங்களோட வயதானவர்கள் மட்டும் ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு அங்கமாக இருக்குது. அந்த கலைகளை நாங்கள்
பேணி எப்படி போற்றி எங்களுக்கு பெனிஃபிட்டாக மாற்றிக்கொள்ள முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். இப்படியான நிகழ்ச்சிகளையும் இப்படி நடத்துகிற இதுகளுக்கு வசந்தம் போன்ற ஆர்கனைசேஷனுக்கு நான் மிகவும் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னுடைய ஆய்வுகளுக்கு நான் வசந்தத்தோடு இருந்து தொடர்ந்தும் இதுகளை நான் செய்யணும் என்றும் விரும்புகிறேன். இந்த தந்த தருணத்துக்கு நன்றி ஆண்டி. கேள்விகள் மிகவும் நன்றி கார்த்திகா. இந்த முதியோர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், மேலும் அவர்களுடைய ஆயுள் நீடிக்க என்னென்ன விஷயங்களை செய்தால் அது சாத்தியமாகும் என்பதை தெளிவாக கூறினீர்கள். இன்று அமெரிக்காவிலும் இத்தகைய முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. வைத்தியசாலைகளிலும் அது உள்ளடக்கப்படுகின்றது. நாங்கள் வேலை செய்யும் உளநல நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் கூட இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்றது, அதாவது தனிய நாங்கள் வைத்தியம் மட்டும் செய்யாமல் எங்களோட உள்ளத்தையும் நாங்கள் இந்த உடலோட சேர்த்து செய்யக்கூடிய, ரெண்டுக்கும் தீன் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வைத்தியங்கள் கூட இருக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஆர்வம் காட்டுகிறார்கள். இன்றைக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்றது ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்றது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அது தொடங்கப்பட்டு விட்டது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் பல விடயங்களை நாங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். வேலை சொன்னார், 60க்கும் 70க்கும் இடையில தான் எங்களோட சாதனைகள் கூட நடைபெறும் காலம். அதனை நாங்கள் ஏனெண்டா எங்களுக்கு கூட நேரம் வரும், நாங்கள் செய்த எல்லா அனுபவங்களும் எங்களுக்கு பின்னின்று துணை செய்யும். ஆகவே இப்பொழுது நாங்கள் இவர்கள் இருவருக்கும் நன்றி கூறி இவர்களிடம் நீங்கள் கருத்தாடலை தொடங்கலாம். அதற்கு ராஜினி இருக்கிறீங்களா? ஓகே, ராஜினி இந்த கருத்தாடலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பார். நன்றி. நன்றி பேச்சாளர்களுக்கும். மிகவும் ஆத்திரமான கருத்துக்களை சரளமாக தந்திருக்கிறீங்க. முதலாவதா லாரீன், நீங்க கையெழுத்திருக்கிறீங்க. எனக்கு மோட்டிவேஷனலா கிடந்தது குமார் புனிதவேல் சொன்னது 60க்கும் 70க்கும் இடையில இந்த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ். நான் எனக்கு ஒரு கருத்து சொல்ல விருப்பம். சீனியர்ஸ் ஹோம் தமிழருக்கண்டு மட்டும் ரன் பண்ணா நல்லா இருக்கும். என்னன்னா நான் இப்ப தமிழ் வீட்டுல இருக்கிறேன், அதான் நல்ல ப்ரொடக்டிவா இருக்கிறேன். அதான் சீனியர்ஸ் ஹோம் தமிழருக்கு மட்டும் தமிழ் சாப்பாட்டோட நடந்தா நல்லா. வேற சில வேற நாடாக்கள் இருந்தா கொஞ்சம் தனிமை வரும். அதுதான் நான் சொல்ல விரும்பினேன். தேங்க்யூ. நன்றி லாரேன், நன்றி உங்களோட கருத்துக்கும். அந்த ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது, காலப்போக்கில் அது சாத்தியமாகும் நினைக்கிறோம். அடுத்ததா பழனிவேல் ஐயா, பழனிசாமி ஐயா. வணக்கம் அம்மா. நான் 2 கேள்விகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த ஊரில் நாங்கள் ஆண் பெண் இயற்கையாகவே எவ்வளவோ வேலை செய்தோம். ஆனால் எங்களுடைய வயது இல்லை. ஊரில் 65 வயது என்றாலே நாங்கள் முடிஞ்சிடும். ஆனால் இங்க எங்களுக்கு நாங்கள் வேலை ஒன்றும் செய்யாம எக்ஸசைஸ் குறைவிங்க. அங்கே ஒப்படைக்குள்ள இயற்கையான எக்ஸசைஸ் இல்லை. என்னென்று எங்களுக்கு 80 வயசு என்றாலும் ஒரு சாதாரண வயசாக இங்க கணிக்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? மருந்தா அல்லது எங்களுடைய கனடா சுவாத்தியமா அல்லது என்ன காரணம்? 80 வயசுண்டா அதோட இப்போ சிம்பிளா போச்சுது. இப்ப நாங்கள் 100 வயசைத்தான் எய்ம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எல்லாரும். அது என்னதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்களா? நான் கார்த்திகாட்ட கேட்கிறேன், நல்லது எங்கட குமாரவேல் ஐயாட்ட கேட்கிறேன். அடிப்படையாக சொல்வதானால் நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் வேலை செய்த, நாங்கள் இல்லையான்னு சொல்ல இல்லை. நான் சின்ன பையனாக்க வேலை செய்தேன்னா அதை நான் மறக்கவே இல்லை. ஆனால் இங்கே ஒன்று உணவுகள், சிறப்பான உணவுகள். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் சொன்னால் கலவே உள்ளுக்கை யோசிச்சு பார்ப்பியல். ஒரு 40 வரைக்கும் ஒரு செல்வ வண்டி வரும் என்றும் சேட்டப்படி மடிச்சு விடுறது, தொந்தி வைக்கிறது, இடுப்புல நூலை கட்டி அரும்பரைக்கும் சாப்பிடுறது, இதுகளெல்லாம் நாங்கள் செய்த பிழைகள், தவறுகள். அதுதான் முதலாக நான் சொல்றது.
நல்லா வள்ளுவன் சொன்ன மாதிரி செமித்த அப்புறம் சாப்பிட வேணும். 2வது மன மகிழ்ச்சி, டென்ஷன் இல்லாம வாழ வேணும். மனம் உண்மையா எங்களோட உடம்புல பாதி மனம் பாதி உடம்பு, இதுதான் உண்மை. அந்த மனம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு, கவலைகள் இல்லாம வாழத்தக்கதா இருக்க வேணும். உண்மையா சின்ன வயசுல உங்களுக்கு தெரியும், ஒரு சைக்கிள் வாங்கப்பட்ட கஷ்டம் எவ்வளவுண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிள்ளைக்கு ஸ்லேட்டு ஒன்று கல்லு குச்சி உடைஞ்சா கூட கவலைப்பட்ட அழுத நாட்களும் இருக்குது. அப்ப ஒன்று இங்கே டென்ஷன் இல்லாத வாழ்க்கை, மற்றது ஆரோக்கியமான உணவுகள், மற்றது மகிழ்ச்சியான வாழ்க்கை. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வாரத்துக்கு என்ன வேணும்? டென்ஷன் இருக்கக்கூடாது. அங்கே அந்த டென்ஷனும் இருந்தது. அப்போ இதுகளால் தான் எனக்கு படுற விதத்தில் இதுகளால் நாங்கள் அதிர்ஷ்டம் செய்த நாங்கள் இங்கே வந்தது. அதால் இன்னும் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகும். இப்போ கூட நாங்கள் கதைக்கிறோமே, இந்த மாதிரி அங்கே நாங்கள் ஒரு நாளும் காய்ச்சிருக்க மாட்டோம், ஒரு நாளாவது காய்ச்சிருக்க மாட்டோம். இதே இப்படி என்று கேட்க மாட்டோம். அந்த கிடைச்ச மட்டும் லாபம் என்று யோசித்து கொண்டு இன்னும் அதை பயன்படுத்த பார்க்க வேணும். அதுக்காக வேண்டித்தான். இப்போ உதாரணமாக பாருங்க, இந்த டொரண்டோவில் எத்தனை முதியோர் சங்கங்கள் இருக்குது. அதில் எல்லாம் இப்போ நான் ஒவ்வொரு இடத்துல போய் கதைச்சிருக்கிறேன், மீட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு சந்திச்சுட்டு போகிறோம். அங்கே நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் 6 கால் மடத்தடியோ 4 கால் மடத்தடியோ 8 கால் மடத்தடியோ ஏதோ ஒன்றில் போயிருந்து சொக்கட்டான் விளையாடலாம், பழைய பேப்பரை ஷேர் பண்ணி வாசிக்கலாம். இதெல்லாம் செய்ய நாங்கள் பொழுதுபோக்கா. இல்லாட்டி ஆடு புலியாட்டம் விளையாடினோம், பல்லாங்குழி விளையாடினோம், இல்லைன்னு சொல்ல இல்லை. பாலத்தடியில இருந்து கதைக்கிறது, பாலத்தடியில மத அடியில இருந்து குந்திருந்து கதைக்கிறது, இதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்தது. இங்க கொஞ்சம் கூட வசதி கிடைக்கிறபடியா மாலுக்கா போயிருந்து கொண்டு ஒரு டிம்மோட்டன் கோப்பியை வாங்கி ஐயா, எங்களோட மெடிக்கல் கேர் எங்களை கூட காலம் வாழ வைக்குதுன்னு நாங்கள் சொல்லலாதா? இங்க மெடிக்கல் கேர் கட்டாயமா வாழ வைக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் மெடிக்கல் தேவையில்லாம வாழலாம்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதாவது ஆக்டிவா இருங்கோ, ஆக்டிவ் பாவிக்காதவைகள் பறிக்கப்படும். வாழ்க்கையை பாவிக்காம இருக்காதீங்கோ. இப்போ கூட எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறோம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதான் அவையிட பொழுதுபோக்கு. கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பினோம் 8 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் உண்டு. ஆனா என்ன பொறுத்த மட்டும் எவ்வளவு பேரும் சேர்ந்து கதையுங்கடா பாப்பி, ஒரு தினம் 1 மணி நேரம் திட்டிட்டு போகும். அது நான் சொன்னேன், கவலையை நீங்கள் நண்பர்களோட பாய்ந்தியலன்னா பாதி ஆயுதம், சந்தோஷத்தை பாய்ந்தியலன்னா அது டபுள் ஆகும். அப்போ டபுள் ஆக்கி போட்டு என்ஜாய் பண்ணுங்க பாடுறதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி குமாரவேல் ஐயா, நன்றி. நன்றி. அடுத்ததா கருணாநிதி கந்தப்பு. சொல்லுவா பொருங்க. ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன். பழனிசாமி ஐயா, உங்களோட அந்த பாசிட்டிவிட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க அவ்வளவு பாசிட்டிவா அதை கேட்ட நாங்க இவ்வளவு வயது வரைக்கும் இப்படி இருக்கிறோம்ன்றது அது பெரிய விஷயம். அந்த அந்த எனர்ஜியும் அந்த பாசிட்டிவிட்டியையும் இந்த நாடு தருதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. மற்றது எங்களுக்கு அங்கே முதியோர்களுக்கான ரெக்கக்னேஷன்கள் அந்த காலத்தில் குறைவு. இங்கே நீங்கள் தான் ஹீரோஸ், நீங்கள் தான் ஹீரோயின்ஸ். ஏன்னா அதுக்கான அந்த ஒரு சிஸ்டமை இந்த நாட்டை அமைச்சு கொடுத்துருக்குது, உங்களுக்கான சில சலுகைகளை தந்திருக்கு. அப்போ உங்களுக்கு மற்றது இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. வெளிநாட்டில் நிறையத்தை அறியறீங்க, நிறையத்தை தெரிஞ்சு கொள்றீங்க, மருத்துவம் சார்ந்து நிறைய அறியறீங்க. அப்போ உங்களோட உடல் சார்ந்து உங்களோட உளம் சார்ந்து உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் இருக்குது. நான் இப்படி இருக்க வேணும், இப்படியான சாப்பாடுகளை நான் சாப்பிட வேணும், நான் இப்படி என்ன ஹெல்த்தியாக வச்சிருக்க வேணும் என்று உங்களுக்கான இது இங்கே கூட அந்த அறிவாற்றல் இப்படியான நிறுவனங்களுக்கூடாக மற்ற ஆக்களுக்கூடாக நீங்கள் அறிஞ்சு கொள்றீங்க. அப்போ அந்த உங்களோட காலங்களும் சந்தோஷமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னதுல. நன்றி கார்த்திகா. கருணாநிதி கந்தப்பு அடுத்ததா. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்.
கடைசியாக சொன்ன கருத்து எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கு. கனடாவில் வயது வந்ததை மாத்திரம் அல்ல, இந்த குழந்தைகளையும் வருங்கால தலைவர்கள் என்று போற்றி புகழ்ந்து அந்த பிள்ளைகளுக்கும் உற்சாகம் கொடுக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுமா ஐயா புனிதவேல் இங்கே இந்த சபையிலேயே அதை இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவருக்கு கேட்ராக்ட் என்று சொல்லி வழிநடத்தப்படுது. அவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட் போன நேரம் உனக்கு கேட்ராக்ட் கொண்டு இல்லையாப்பா போன்னு சொல்லி வீட்டை அனுப்பியாச்சு. யாரையும் நம்புவது. அடுத்தது மாற்ற முடியாத வருத்தம் சதரோகம் என்று இவ்வளவு காலமும் இருந்தது. ஆனால் இப்போ மாற்றக்கூடியதாக வந்துவிட்டது. இதே எங்கள் போன்றவர்களுக்கு அறிய தந்தீங்களே என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்து இந்த சாட் ஜிபிடி இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டீங்களே என்றால் தனிமையில் இருக்கிற வயோதிகர்களாகிய நாங்கள் அதோடையாவது கதைச்சு கொண்டு இருக்கலாம் என்றது எனது அபிப்பிராயம். அதை நீங்கள் கூடிய வகையில் இந்த அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு செய்து தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இப்போ இந்த ஏஎஸ்ஐ ஆர்டிக்கல் ஐ இது இப்போ உண்டாக்கி இருக்கு. பி மை ஐஸ் கண் ரெண்டுமே தெரியாத எனக்கு பி மை ஐஸ் என்று கொடுத்த உடனே எனக்கு அது அந்த உணர்வு மூலமாக என்னை மற்றவர்களைப் போல நடக்க செய்கிறது. இப்படிப்பட்டவற்றை எங்களோட சபையோருக்கு அறிய தந்தீங்க என்றால் எங்களுக்கு மெனத்தன்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிற புனிதவேலையா அல்லது கார்த்திகா பார்த்திபன்? குறிப்பாக இந்த இப்போ ஒன்று முக்கியமாக நான் அவதானித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு கருவி உளம். உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனதில் வேதனை இருந்தால் நோய் தானாகவே தொத்தி கொள்ளுமப்பா. அப்போ நெடுக நாளைக்கு என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன படிக்கிறது, நாளைக்கு எங்கே போகிறது என்று அச்சமும் பயமும் வாழ்ந்து கொண்டு இருக்காமல் நாளைக்கு நாளைய பார்த்து கொள்ளட்டும், இந்தியா நான் வாழுவேன் என்று வாழத்தக்க ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த நாடு தந்திருக்குது. உண்மையாக இந்த நாட்டை நாங்கள் பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். நான் அந்த நாட்டிலையும் வாழ்ந்திருக்கிறேன், அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் வேலை செய்திருக்கிறேன். இந்த நாடு மாதிரி ஒரு இடத்துலையும் நான் காண இல்லை. எல்லாருக்கும் கௌரவமாக மதிப்பாக நடக்குது, எல்லாரையும் கௌரவமாக வாழ வழி கொடுக்குது. அதை நான் நீங்கள் சொல்லி காட்ட வேணும். உலகத்திலேயே ஆக கூட காலம் வாழ்கிற நாடாக எடுக்க போனால் நான் நினைக்கிறேன் ஹாங்காங், அடுத்ததாக ஜப்பான். ஆனால் முதல் 10க்கு கனடா இருக்குது. அமெரிக்காவில் கனடா இருக்குது. ஏனெண்டா ஆக்கள் தே ஆர் ஹாப்பி, தே ஆர் கண்டென்ட். அவையோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது. பட்டினியில் இருந்து சாகவும் இல்லை, மிஞ்சி போனால் கூட சாப்பிட்டு சாகிறதா இருக்கே ஒழிய சாப்பாடு இல்லாமல் சாக இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுக்குது. இப்போ நான் இந்த நாட்டுக்கு வரைக்க இந்த குவாலிஃபிகேஷன் பாவிக்க இல்லாது. ஆனால் நான் சும்மா ஒரு பலசரக்கு கடை டொரண்டோவில் போட்டு துவங்கினேன். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், என்ன மிளகா தூள் இல்லை, யாழ்ப்பாண தூள் இல்லையாண்டு. அப்போ யாழ்ப்பாண தூளை அங்கே இந்த கடையில் பின்பக்கத்தில் அவனில் போட்டு தான் நான் செய்து விற்றேன். அப்படித்தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் கடை போட்டு முன்னுக்கு வந்தேன். நாங்கள் பேருந்து போய் பேஸ்மெண்ட் செய்ய வலிக்கிட்டு போனேன். போய் ஒரு இடத்துல இருந்தோன்னே, டேய் எங்கேடா என்ன இன்றைக்கு சொன்னேன், அண்ணே இந்த டிரைவ் ஆர்டர் ஆக்குவோம். அப்போ எங்கேடா டிரைவ் ஆர்டர்னு கேட்க,
அதில் தான் என்ன உட்கார்ந்துருக்கேன். எனக்கு டிரைவால் என்றாலே தெரியாது. அதுக்கு பேர் அதை இறக்கி இப்படி வாழ்கிறதுக்கு இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது, யாருக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு முயற்சியும் உற்சாகமும் இருக்க வேணும், தன்னம்பிக்கையும் இதுவும் இருக்க வேணும். அப்படி இருந்தீர்கள்டா இந்த நாட்டில் எவ்வளோ முன்னுக்கு வரலாம். அங்கே சந்தர்ப்பம் இல்லை, உண்மையாக சந்தர்ப்பங்கள் இல்லை. நான் இப்போ பாருங்க, இலங்கையில் நான் இப்போ படிக்க வந்தால் என்ன முதல் 7 மணி நேரம் டாக்டராக வரணும், இல்லாட்டி என்ஜினியராக வரணும், இல்லாட்டி லாயராக வரணும், அக்கௌண்டர். அது இல்லையாண்டா இந்த என்ன டீச்சராக இல்லாட்டி அப்படித்தான் நாங்கள் போட்டு கொண்டு போனாங்கள் அந்த காலத்தில். இங்கே நான் நைஜீரியாவில் வேலை செய்ய ஒரு மான்ட்ரியால் என்னோட ஒர்க் பண்ண ஜெஃப் லூயிஸ், அவர் சொன்னார், மிஸ்டர் புனி, யூ நோ ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ டாக்டர் பட் ஐ லைக் என்ஜினியரிங், ஸோ ஐ கேவ் அப். அவர் அங்கே மான்ட்ரியாலில் மெகிலில் படித்து டாக்டராக வேலை செய்தவர். அவருக்கு பிடிக்கலையா வந்த வேலை விட்டு போட்டு தான் என்ஜினியரிங் படித்து அங்கே வந்து என்னோட வேலை செய்கிறார். ஆனால் அங்கே இலங்கையில் அதுக்கு சான்ஸ் இல்லை, சான்ஸே இல்லை. இதுதான் நீ செய்யலாம், உனக்கு என்ன விருப்பம் என்ற கேள்விக்கு இடம் இல்லை. இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு அக்கௌண்டிங் விருப்பம்னா அக்கௌண்டிங்கில் போகலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் போக, எதுலேயும் மேலே வர சான்ஸ் இருக்குது இந்த நாட்டில். அது கட்டாயமாக எங்களோட ஹெல்த்துக்கு நல்ல நினைக்கிறேன். அதோட ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அப்போ அதுகளால் ஆக்கள் கூட காலம் வாழினம். இந்த மாதிரி நாடுகளில் தான் ஆக்கள் கூட காலம் வாழினம். இப்போ ஜப்பானில் ஒக்கினாவால் ஆக்கள் கடைசி வரைக்கும் பென்ஷன் என்ற கதைக்கிற இல்லை. தே என்ஜாய், வேலையை என்ஜாய் பண்ண துவங்கினோம். நாங்களும் அது மாதிரி தான் செய்து கொண்டு போகிறோம். என்ன எங்களோட ஏஜ் குரூப்பை பார்த்தீங்கன்னா கடவுளேருந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். ஆனால் ஆரம்ப காலத்தில் கவலை இனமாக இருந்த ஆக்களுக்கு தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதுகளெல்லாம். சில ஆக்கள் நல்லா உழைக்கலாம், ஆனால் மனதில் சந்தோஷம் இல்லை, என்ற கவலைகள் இருக்குது ஆள் மனதில். நிறைவேறாத ஏக்கங்கள் எத்தனையோ இருக்குது. பொனிவியார் என்றவர் சொல்லிக்க 5 ஆதங்கங்கள் என்று இருக்குது. அந்த இதுகள் இல்லாமல் இருந்தால் கட்டாயமாக ஒருத்தன் அவரேஜாக 80-90க்கு மேலே போகலாம் என்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேணும், ஆக்டிவாக இருக்க வேணும், புது விஷயங்களை படித்து கொண்டே இருங்க, அதுதான் முக்கியம். புது விஷயங்களை அப்படின்னால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம் என்றதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. கருணாநிதி ஐயாக்கு சாட் ஜிபிடியும் ஏஐ அந்த மாதிரி அட்வான்ஸ் அந்த டெக்னாலஜிகளை அறிய அந்த கருத்தை அவைகளுக்கு கொண்டு போய் நான் பார்த்திபனோடையும் கதைச்சு அதை எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வகுப்புகளை அந்த சலுகைகளை செய்யலாமட்டு ஆன்டியோடையும் கதைச்சு நாங்கள் அதை கொண்டு வரலாமட்டு நினைக்கிறேன். நன்றி கார்த்திகா, நன்றி கார்த்திகா. அதற்கும் தடையில நாங்க முழு கனடாவுக்குமாகத்தான் செய்கின்றோம். எனக்கு இந்த அறிவுறுத்தல் வந்தது எங்களுடைய தமிழ் சீனியர் இங்க மிஸ்ஸஸ் ஆகா மிஸ்டர் மூர்த்திகிட்ட இருந்து. மூர்த்தியா? இப்ப நான் இப்பதான் வேலையில இருந்து 70 வயசுல நிப்பாட்டி இப்ப அங்கே போய் என்ன யோகா செய்து மற்ற வேலையில தொடங்கி இருக்கிறேன். அப்பதான் என்ன மாதிரி எல்லோருடையும் ஊக்குவமா எதுவும் செய்வோம் என்று யோசிக்கிறேன். ஆனால் நான் யோசிக்கிறது என்னண்டா, முதியோராக வரைக்க இப்ப அவர் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி நான் ஆக்களை ஊக்குவிக்கிறது ஒரு விதம் என்னென்றால், நாங்கள் இப்ப வளர்ந்த காலம் வந்து ஒரு உண்மையாக ஒரு ஒரு பல வித கட்டங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனா எங்களுடைய முதியோர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எழுத்து வடிவம் மூலமாக விட்டுட்டு போக வேணும் பின் சந்ததியினருக்கு என்ற ஒரு விருப்பம். இப்ப அதுக்கு இப்ப சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி இந்த உதவி உங்களுக்கு இருக்கும் என்றால் சரியான ஈஸியா உங்களுடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சதை எழுதி சாட் ஜிபிடி நல்ல வடிவா உங்களுக்கு எழுதி தரும், என்ன பாஷையிலையும் வேணும்னாலும் எழுதி தரும்.
ஆனால் நீங்கள் தான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேணும். எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, இன்னும் உங்களுடைய அனுபவங்களை கொடுத்தால் அப்படி ஒவ்வொரு முதியோர்களும் இந்த மனத்தை மூளையை ஆக்டிவா வச்சிருந்தால், நேற்று இன்றைக்கு காலமே நான் 4 மணிக்கு எழும்பி நான் யோசிச்சேன் என்னென்று சரி கட்டுறது இந்த வரலாற்றை எழுதுறேன். என்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்துல பிறந்து ஊரை விட்டு வலிக்கெட்டு உலகமெல்லாம் திரிஞ்சு இப்ப வந்து இங்க தங்கி இருக்க இந்த அனுபவங்களை ஒரு எழுத்து வடிவமாக விட்டு மற்றவர்களுக்கு விட்டுட்டு போறது ஒரு எங்களுடைய ஒரு கடமை என்று நான் யோசிக்கிறேன். அப்பதான் நான் ChatGPT போய் கேட்டேன், எனக்கு புத்தகம் எழுத உதவி செய்வியாண்டு. அப்ப அது படபடபடான்னு எனக்கு சொல்லி தருது இல்லாது. அப்ப நான் 2 CR புக்ல இந்த வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப நான் அதை என்னன்று இதை நீ டைப் பண்ணணும்னு கேட்க அது தேவையில்லை, நீ போட்டோ அடிச்சு தருங்கோ, நான் அதை டைப் பண்ணி தாரேன். அப்பதான் பார்த்தேன் எல்லாம் தேவையில்லாத சில சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப இதுல ஒரு புத்தகம் அடிச்ச சில பேருக்கு தேவையில்லை, எனக்கு இந்த சம்பவங்கள் நடந்தது. இப்ப அப்படி இதுகளை யோசிச்சு கொண்டு ஒரு நல்ல புத்தகங்களை எழுதுவோமானால் மற்ற சந்ததிகளுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றும் இந்த எங்களோட முதியோர் சங்கம் கணக்க ஆக்டிவிட்டிகள் வச்சிருக்கிறதால ஒரு பம்பலாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு எங்க மின்சுதாகா கம்யூனிட்டியில. அதை நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நாங்கள் மிசிசாகா முதியோர் சங்கத்தோட எந்த காலம் தொடக்கமே தொடர்பு. நாங்கள் அவர்களுடைய முதல் ஃபண்டிங்கே வசந்தம் தான் எழுதி கொடுத்தது, ட்ரில்லியம் ஃபண்டிங். இப்போ நாங்கள் அந்த உதவிகளை செய்கிறோம். நாங்கள் முதியோர் சங்கமாகத்தான் தொடங்கினோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த சேவை எங்களுக்கு தேவையை நோக்கி வசந்தம் வெல்னஸ் என்ற 2 பேரை மாத்திட்டோம். முதியோர்களுக்கு மட்டுமல்ல, ஏராளமான பிரச்சனைகள் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ட்ரோமா கவுன்சிலிங் செய்கிறோம், அடிக்ஷன் கவுன்சிலிங் செய்கிறோம். எல்லா வயதினருக்கும் நாங்கள் செய்கிறோம். 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லா வயதினருக்கும் நாங்கள் செய்கின்றோம். இதிலே இளைஞர்கள் வருகிறார்கள், முதியோர்கள் வருகிறார்கள். நீதித்துறை தொடர்பாக எங்களுக்கு ஏராளமான வேலைகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்குது வசந்தத்திலே. மிஸ்டர் மூர்த்தி ஒரு நல்ல ஒரு சேவையாளர். அவர் வசந்தத்துக்கு தொடர்ச்சியாக எங்களோட இணைந்து பயணிப்பவர். நன்றி தில்லை ராஜன் ஐயா, நீங்கள் உங்களுடைய அந்த கருத்தை நாங்கள் ஒரு முறை உங்களை அழைத்து இன்னும் ஒரு ஆளை உங்களோட இந்த இப்ப இருக்கிற இந்த AI போன்ற விஷயங்கள் இப்ப நாங்க கிட்டலில செய்தோம். AI நீங்கள் எங்களுடைய யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். AI வந்து இப்ப மிக அண்மையிலே தயாநிதி என்பவர் செய்திருந்தார், அதற்கு முன்னரும் செய்திருந்தார். ஆகவே எங்கள் மக்களுக்கு அதை பற்றிய அறிவு இருக்குது. இப்ப நீங்க சொல்ற போல அந்த இது வசந்தம் கூட நாங்க செய்வோம். ஏனெண்டா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்களுடைய பாரம்பரிய விடயங்கள் பற்றி எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு தெரிய வைப்பதற்கு இந்த நீங்க சொல்ற அந்த முயற்சி மிக உதவியாக இருக்கும். ஆகவே அதை பற்றி நாங்கள் மீண்டும் சிந்திப்போம், மீண்டும் இது பற்றிய கருத்தாடலை முன்வைப்போம். நன்றி. வேறு யாராவது புனித வேலையா? என்ன விஷயம்டா, இது ஒரு வெறு முக்கிய ஆவணப்படுத்துற என்பது மிக மிக முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு பாருங்க, 90 அரசர்கள் ஆண்டதால் தான் அனுராஜபுரான்னு பேர் வந்தேன். 90 பேர் ஆளும் வரைக்கும் அதுக்கு என்ன பேர் இருந்தது? 90 பேர் ஆளும் வரைக்கும் அதுக்கு என்ன பேர் இருந்தது? அதை பற்றி கதை இல்லை. 90 பேர் ஆண்டபடியா அணுவாண்டா 90 அனுராஜபுராண்டு. உண்மையா என்னண்டா, அனுக்கிரகமான அரசர்கள் ஆண்டபுரம் அனுராசபுரம் என்று பாண்டிய மன்னன் இளவரசி முதற்கொண்டு 700 பேரை விஜயனுக்கு அனுப்பினவர் பாண்டியராசா. இது அப்போ இதை மகாவம்சம் எழுதேக்க அதால் மருதங்காட்டு வெளியால் வார பாதைக்கு மருதங்கடவளையண்டு கிடக்குது. புலனை அறுத்து பூமியை அறுத்து செய்த குலத்துக்கு புலனறுவன்று பேர் வந்தது. எத்தனையோ தமிழ் சொற்கள் இருக்குது. எல்லாத்தையும் இந்த மகாவம்சம்ன்ற ஒரு புத்தகம்
நல்லொரு புத்தகம். அந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு இது எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்டில் போட்டுட்டாங்க. இதுதான் அங்கே நடக்கிறோம். அப்போ நாங்கள் ஆவணப்படுத்தாட்டி இங்கே இலங்கையில் ஒன்றும் இருக்கே இல்லை, இவைதான் வெளிக்கிட்டு இங்கே வந்த வேலைன்னு வரும். இது எதிர்பார்க்கலாம். Why did the Tamils come from Ceylon? No, they want to be very adventurous and they came here. இதோட முடிஞ்சது. அங்கே நடந்த அநியாயங்களை பற்றியே ஒன்றும் இல்லை. ஆவணப்படுத்துவது அடுத்த தலைமுறைக்கு உதவும். வள்ளுவன் அந்த புத்தகத்தை எழுதிராட்டி, அல்லாட்டி தொல்காப்பியத்தை எழுதப்பட்டிருக்காட்டி, அல்லாட்டி திருமந்திரம் எழுதப்பட்டிராட்டி எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவணப்படுத்தலுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவணப்படுத்த வேணும். அது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேணும். அது வெரி ஒரு முக்கியமான கடமை. விருப்பம் என்று சொல்ல பார்க்க அது எங்கள் எல்லாருடைய கடமை. இந்த தலைமுறை போக அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கவே வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எங்களுடைய நாட்டில் நடந்த சம்பவமோ என்னவோ உலகளாவிய ரீதியிலையும் எங்களுடைய பின் சந்ததிகளுக்கும் அறியப்படுத்துறதுக்காக நான் இன்னொரு இதில் ஈடுபட்டிருக்கிறேன். அதை சொல்றது என்னென்றால் ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஏன்னா அப்போ அது கோரான்ற ஒரு வெப்சைட்டில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கேள்விகள் கேட்பார்கள். அப்போ அந்த கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிக்க அது கன பேரை போய் சேர்ந்தடையும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கன பேர் கேள்விகள் கேட்பார்கள், இலங்கையை பற்றி மற்றதில் பற்றி. இப்போ அதில் ஆர்வம் உள்ளவர்கள் எங்களுடைய ஹிஸ்டரியை ஆன்லைனில் கூட கூட எழுத எங்களுடைய அனுபவங்களுக்கு கூடாக மற்றவர்கள் ஏதாவது சர்ச் பண்ணிக்க உடனடியாக அவர்கள் அந்த உண்மைகளை அறிவார்கள். அதில் நான் என்னத்துக்காக எழுத யோசிச்சேன் நான் என்றால், இந்த கிராண்ட் பேரண்ட்ஸா எங்களுடைய பாட்டியல் நான் பெருசாக சந்தித்ததில்லை. அம்மம்மா மாத்திரம்தான் நான் சந்தித்தது. அங்கட அம்மாண்ட அப்பாவோ அப்பாண்ட அப்பாவோ நான் பிறக்க இல்லை. இப்போ அவையில் என்ன யோசிச்சார்கள் என்று நான் சிந்திக்க ஒன்றுமே எனக்கு அறிய முடியவில்லை. ஆனால் ஒரு தலைமுறையில ஒரு டைரியில எழுதி வச்ச ஒரு சம்பவத்தை வச்சுத்தான் என்ன மாதிரி எங்களுடைய தலைமுறை வந்தது என்று ஓரளவுக்கு ஊகிக்க முடிந்தது. இப்ப என்னத்துக்காக நான் சொல்றேன் என்றால், எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இந்த ஆன்லைன்லயோ மற்ற மாதிரியோ விடாமல் விட்டால் மற்ற ஆட்கள் அறிய வேணுமான ஆட்கள் அதை சர்ச் பண்ணிக்க அறிய இல்லாம இருக்கும். அப்பா தெரிந்தவர்கள் இந்த மாதிரியான வடிவங்களை ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றது மிகவும் மிகவும் நல்லது. ஏனென்றால் இப்ப புத்தகம் வாங்கி படிக்கிறதிலும் பார்க்க இப்ப எல்லாரும் கூகுளை தான் சர்ச் பண்ணிடும். இப்ப கூகுளை சர்ச் பண்ணிக்க நீங்கள் நல்ல ஆன்சர்கள் கொடுத்திருந்தால் அந்த ஆன்சர்கள் உடனடியாக வரும். அப்ப ஸ்ரீலங்காவில் நடந்த ஏதாவது சம்பவமோ பர்சனல் அனுபவங்களை நாங்கள் அதில் ஷேர் பண்ணிக்க அது மற்றவர்களுக்கு உதவியாக, மற்றது அது ஒரு பரவலாக அந்த இது எல்லாருக்கும் போய் சேரும். அதையும் நான் சொல்லிவிட விடுகிறேன். நன்றி நன்றி. ஆரோக்கியமான கலந்துரையாடல். வேறு யாராவது? வணக்கம் அம்மா. வணக்கம். நான் தர்மலிங்கம். என்னென்றால் இப்ப சாத்தியா பற்ற வச்ச தீ பல பேருடைய உள்ளத்தை தொற்றிருக்குது. எல்லோரும் நல்ல கருத்துக்களை கூறியதை கேட்டேன். அதில் இந்த மருந்துகள் தேவையில்லை, நாங்கள் ஆக்டிவா இருந்தேன்னு சொன்னவருக்கும், மற்றது இந்த எல்லோரும் மனம் என்ற சொல்லத்தான் பாவிக்கிறது, மைண்ட்ஃபுல்னஸ், மனநலம், மன மகிழ்ச்சி என்றுதான் சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு நேயர் மட்டும்
ஆனா உள்ளம் என்ற ஒரு வார்த்தையை பாவிச்சார். தயவு செய்து அவர் அந்த உள்ளம் என்றதை ஒரு விவரமாக கூறினார்ண்டா விளங்க. ஒருத்தரும் சொல்ற இல்ல உள்ளம் என்று. அது உள்ளம் என்றா என்ன? அது உள்ளத்தை தொடுவதுதான் உண்மையா. அது என்னன்றதுக்கா விளங்கப்படுத்துங்க. நன்றி. நன்றி மகேந்திரன். இதுக்கு கார்த்திகா பதில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். உள்ளம் கார்த்திகா, உள்ளம் என்பதை பற்றி கேட்டிருந்தார். அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். உள்ளம் உள்ளம்ன்றது என்ன? எங்கட நாங்க என்னவா எண்ணுறோமோ அதுதான் எங்களோட பிரதிபலிப்பு. அப்ப எண்ணங்களை உண்மையா வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதான் எங்களோட உள்ளம். எங்களோட உள்ளம் நாங்க கிளியரா இருக்கும் போது எங்களோட செயற்பாடுகளும் எங்களை மேம்படுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடிப்படையில சொல்றதெண்டா உள்ளே இருப்பது உள்ளம். உங்களுக்குள்ளே இருப்பது என்ன? அதுதான் உள்ளம். அந்த உள்ளம் செம்மையானால் வேற ஒன்றுமே தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரங்களே தேவையில்லை. மற்றது அறம் எனப்படுவது சொல் விரலாமை என்றது. அப்படி எல்லா விதத்திலையும் இந்த உள்ளுக்கு இருக்கிற சாமான் கணக்க விளையாட்டுகள் விடுது. அது எங்கே இருக்குன்னு தெரியாது. இங்கே இருக்குதா? இப்போ நாங்கள் மனம்ன்றது எது? மூளையா? மூளை தானே சிந்திக்குது. அப்போ இங்கே இருக்கா இங்கே இருக்கா இது எனக்கு தெரியும். உள்ளே இருக்கான்னு தெரியும். அதான் உள்ளம். ரமண மகரிஷி சொன்னது அதுதான். நான் யார் என்பதை அறிந்து கொண்டால் அந்த முடிவு. அது ஆனபடினால அந்த உள்ளம் என்பதை அதுக்கு வரவிலக்கணம் கொடுக்கிறதோ அதோ மிகவும் கடினமான ஒன்று. புனிதவேல் அவர்கள் நன்றாக பேசினார்கள். மற்ற டான்ஸ் பற்றிய இது எங்களுக்கு பெண்கள் ஆடுவார்கள், ஆண்கள் கொஞ்சம் ஆடுவதற்கு கொஞ்சம் தயக்கப்படுவார்கள். இருவருடைய இருக்கும் எனது பாராட்டுகள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆனா இந்த அபரிஜினல் அந்த அந்த மக்கள் சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், பாப்பா நியூகினி போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள். அங்கு ஆண்கள் அந்த ஆட்டத்தில் இருந்து தவிர்க்கப்படுவதில்லை. அவர்களும் ஆடுவார்கள், பெண்களும் ஆடுவார்கள். அவர்கள் அந்த பூர்வீக நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்கள்கிட்ட தான் அந்த பரதநாட்டியம் தொடங்கின பிறகு எனக்கு தெரியாது. ஆட்டம் சங்க காலத்திலே இருந்திருக்கலாம் என்று அந்த ஆண்களும் ஆடி இருக்கிறார்கள். பரத்தை வெட்டுக்கு ஆடுவார்கள். காவடி ஆடுவார்கள். காவடியை நீங்க பாருங்க இருக்குது. நான் இந்தியன் ஆர்கனைசேஷன் சீனியர்ஸோட ஒர்க் பண்றேன். அங்க ஆண்கள் எல்லோரும் உங்களை போன்று வயதானவர்கள் ஆக்டிவா அந்த செஷன்ஸ்ல எல்லாம் கலந்து கொண்டாங்க. எல்லாம் நாங்க தான் எப்படி நாங்க அதை எடுத்துக்கொள்றோம், உள்வாங்கி எங்களோட ஆரோக்கியத்துக்கு என்னத்தை நாங்க செய்யணும்ன்றதுதான். சீக் கம்யூனிட்டி இப்பவும் ஆண் பெண் சேர்ந்து ஆட்டம் ஆடுவதை நாங்க பார்க்கிறோம். நினைக்கிறேன் இந்த பரதநாட்டியம், இந்த சின்னமேளம் அவை வந்துதான் இந்த ஆட்டம் நாடன் என்பது பெண்களுக்கே உரியதாக எண்ணப்பட்டு விட்டதோ என்றுதான் நான் நினைக்கின்றேன். யாராவது உங்களுடைய கருத்துகள்? பாலா அங்கிள் சொன்ன அந்த டாபிக்கு கதைக்க போனா அது வேற எங்கேயோ கொண்டு போகும். அந்த டாபிக் வேண்டாம். நடனம் நீங்க இப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க. நடனம் என்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம்.
உங்களுக்கு என்ன வேணுமென்றத எப்படி நாங்க செய்யப் போறோம்ன்றது தான். அப்போ உங்களுக்கு சரியான அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ நீங்க தெரிவு செய்ய வேணும். எப்படி அத உள்வாங்கி உங்கள யாரும் வந்து இங்க அரமண்டி இருந்து பரதநாட்டியம் ஆடுங்கோண்டு அப்படி செய்விக்க இல்ல. அப்ப நாங்கள் அதுக்கான வயோதிபர்களுக்கான வடிவங்கள் இருக்கு. அந்த நடன வடிவம் இருக்கு. நல்ல அழகான நிறைய கிராமிய கலைகள் இருக்கு. ஏன் நாங்கள் ஒண்ட மட்டுமே பார்க்க வேணும். எத்தனையோ கிராமிய கலைகள் இருக்கு. அப்படி இவ்வளோ டான்ஸுகள்ல பல வகைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன சரியா வருதோ அத நாங்க தெரிவு செய்து செய்யலாம். நன்றி கார்த்திகா. வேறு இருக்காமா இந்த ப்ரோக்ராம்? இது வந்து முதலாவது 3வது திங்கள் நடக்கும். நாங்கள் அடுத்த 2 மாதமும் நாங்க இது நிகழ்த்தாமல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை வருது. அன்றைக்கு தான் இனி மீண்டும் துவங்குவோம். இது வந்து நாங்கள் கல்வி ஆண்டோட சேர்த்து நிகழ்த்துற நிகழ்வு. இரண்டா கல்வியாளர்கள் பலர் தான் இதுல பங்கு பெற்றுகிறார்கள். அதனாலே அவர்கள் இந்த ஆண்டி நீங்க மியூட் ஆயிட்டீங்க. விடுதலையா எல்லாரும் அதுல பங்கு பெற்றது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறது. அதால நாங்கள் அதை போன வருடம் துவக்கம் அதாவது கல்வி ஆண்டாக பார்வதி ஆண்டி நீங்க மியூட் ஆயிட்டீங்க. கல்வியாண்டாக மாற்றி இருக்கிறோம். 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கி இந்த மாதம் வரை நாங்கள் நிகழ்த்துவதாக, அதாவது கோடைகால அந்த 2 மாதமும் ஜூலை ஆகஸ்ட் நிறைய பேர் வெளியில போறது, அதோட பலரும் பல்விதமான நிகழ்வில் ஈடுபடுகிறார்கள். எங்களுக்கு கருத்தாடல் தர வருபவர்களும் கல்வி பகுதியை சேர்ந்தவர்கள், அவர்களும் கூடுதலாக விடுதலையிலே செல்வது மரபாக இருக்கிறபடியா நாங்கள் அந்த 2 மாதத்தையும் நாங்கள் விட்டுட்டு 10 மாதமும் கல்வியாண்டு மாதம், அதாவது எங்களுடைய கனடாவினுடைய கல்வியாண்டு மாதம் செப்டம்பர் புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி தொடங்குகிறது. அதிலிருந்து தொடர்ச்சியாக செய்வோம். அது வந்து 1ஆம் திங்களும் 3வது திங்களும் இது தொடர்ச்சியாக நிகழும். 1வது திங்கள் 1ஆம் தேதி வருது இந்த புரட்டாதி மாதம். ஆகவே அந்த விடுதலை தான். ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த 1வது 3வது என்றதுல நாங்கள் மாற்றம் செய்யக்கூடாதுபடியா அதையும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நன்றி அம்மா, நன்றி. கார்த்திகா, நாங்கள் எப்படி அந்த இயற்கையோட வாழ்ந்திருக்கிறோம்னு பாருங்க. நாங்கள் மீன் வள இழுக்கைக்குள்ளேயும் ஒரு பாடல், அதுவும் ஒரு பாடல். நெல்லு நடைக்குள்ள அதுக்கு ஒரு பாடல், நெல்லு வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு பாடல், கிணத்துல இருந்து பட்டையை வச்சு அவங்க இழைப்பாங்க முந்தி மிஷின் இல்லாத காலத்துல, அதுக்கும் ஒரு பாடல். அப்ப நாங்கள் அந்த இயற்கையிலேயே எங்களோட பாடல்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது. அது எங்களோட முன்னோர்கள் இதையெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாறித்தான், பாட்டும் வருது செயலும் வருது, 2 in 1. அவர்கள் அப்படித்தான் எங்களோட இயற்கையான வாழ்க்கை எங்களுக்கு இருந்திருக்குது. நாங்கள் அதையெல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் இப்ப மிஷின்கள் வந்துட்டுது, பாட்டுகள் எல்லாம் இப்ப மீன் விலை இழுக்கிறது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் பாடலோட இழுக்கிறாங்க போல இருக்க, அந்த வள்ளத்தை இழுக்கிறது, மற்றதெல்லாம் செயற்கையாக போயிட்டுது. நன்றி. ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. மன்னிக்கணுமா, நான் திரும்ப வர்றதுக்கு கார்த்தியாவுக்குரிய கேள்வி. இப்ப பாருங்க, இந்த நடனத்தை வந்து புது விதமாக எடுக்கிறாங்க. இப்போ இந்த பிரமிடுகள் அமைச்சு ஆக்களுக்கு மீது அப்படியே ஏறி நின்று, கையில் நின்று, காந்த நின்று, அப்படி எத்தனையோ விதமாக இந்த நடனத்தை மெருகூட்டுறாங்க. அது மாதிரி எங்கட கலாச்சாரத்திலையும் நீங்கள் அப்படி செய்வீர்களா? அப்படி செய்வதற்கு ஆயத்தம் இருக்கா என்றது என்னுடைய கேள்வி. எங்கட நடன வடிவங்கள் வந்து வித்தியாசம் தானே ஐயா. அப்ப எங்களுக்கு எங்கட வரலாறும் எங்கட அந்த கலாச்சார வேர்கள், அந்த ரூட்ஸ் என்று சொல்லுவோம், அது எங்களுக்கு கொடுத்துருக்கு. அமைதியா இறைவனோட சம்பந்தப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லவோ இல்லை கடவுளை போற்றியோ அப்படியும். இப்போ சமூக விழிப்புணர்வு டாபிக்ஸுகள் எடுத்து அது மாதிரி செய்கிறது. அப்படி அந்த பிரமிட்டுகள் அதுகள் நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்ட கண்டெம்பரரி டான்ஸ் ஃபார்ம்.
அது இங்க வெள்ளைகள் செய்தது தான், அதன் தாக்கம் தான் அந்த மாதிரி செய்றதுகள். அது ஒரு வகையான அந்த கண்டெம்பரரி டான்ஸ் இது. அத பிரமிப்பா பார்த்து ஒரு இந்த ஜிம்னாஸ்டிக் செய்ற ஆக்கள்கள் எல்லாம் செய்வினம் அப்படி. ஆனா எங்கட கலை வந்து நாங்க உருகி, இறைவன நினைச்சு பாடி, ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்ட மனதுக்குள்ளேயும் போய், அ இந்த வரிகளோட, அவங்களோட தொட்டு அப்படி செய்றது தான் எங்கட கலைகள் ஐயா. அப்ப அது வேற. அது ஒரு ஸ்டன் டைப்ல இருக்கும். எல்லாமே ஒரு கராட்டி ஸ்டன் மாதிரி. இது வேற. எங்கட கலைகள் வேற. எங்கட கலைகள் எங்கட வாழ்வியலோட கலந்திருக்கு ஐயா. நன்றி. நன்றி நன்றி கார்த்திகா. ஆம், மேரி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணி இருக்கிறீங்க. நான் அப்போது இப்ப கதைச்சேன் நானம்மா. இல்ல மற்ற நான் இருக்கிறேன் கேட்டுக்கொண்டெல்லாம். ஓகே எல்லாம் நல்ல அறிவுரைகள் நல்லா தானே இருந்தது. ஓகே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. நானும் கனகாலம் பங்கு பெற்ற இல்லை. எனக்கும் இழப்புக்களும் வருத்தனத்தோடு தொடர்ந்து இப்ப கொஞ்சம் சுகமா இருக்குது. நன்றி. இறுதியாக கார்த்திகாவும் புரிந்தவேல் ஐயாவும் உங்களோட இறுதி சமர்ப்பணம். சுருக்கமா நீங்க இறுதியில் ஏதாவது சொல்ல விரும்பினா? ஓகே, இந்த சந்தர்ப்பத்துக்கு முதலாவதாக நான் நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு சிறப்பான உண்மையாக லிசன் பண்ணுற ஆக்கள் வந்து சூரியன் மாதிரி. சூரியன் நல்லா பிரைட்டாக இருந்தால் தாமரை நல்லா மலரும். அப்போ லிசன் பண்ணுறாக்கள் உண்மையாக ஆக்களை பார்த்து ஓகே இது நான் சொல்கிறது சரியாண்டக்கு இன்னும் கூட சிறப்பாக சொல்லத்தக்க இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துக்கு எனது நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது அடுத்ததாக நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் நெடுக இதை சொல்லுவது, மனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம். மனத்தில் தைரியம் வேணும், மனத்தில் துணிவு வேணும், மனத்தில் உற்சாகம் வேணும். அது பிள்ளனாக இருந்தால் தான் உடம்பு வேலை செய்யும். அப்போ அது உற்சாகமாக இருக்கிறது. மற்றது முக்கியமாக இந்த முதியவர்களுக்கு இருக்கிற மறதி பிரச்சனை, அது இல்லாமாக்கலாம். எப்படி இல்லாமாக்கலாம் என்றால், நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். மற்றது உங்களுக்கு நான் நெடுக இந்த சீனியர்ஸை சொல்கிறது, நாங்கள் இருக்கிற கட்டிலுக்கு மேலே ஒரு போர்டு போடணும், பாவிக்காதவைகள் பறிக்கப்படும். ஆகவே உங்களுடைய உடம்பையும் பாவியுங்கள், உங்களுடைய மூளையையும் பாவியுங்கள். நீங்கள் பாவித்து கொண்டிருக்கும் வரைக்கும் பாவிக்கலாம், பாவிக்காவிட்டால் அது பறிக்கப்படும். நன்றி, வணக்கம். நன்றி 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 எல்லாருக்கும். கார்த்திகா பார்த்திபன். முதலாவது பார்வதி ஆண்டிக்கு மிகுந்த நன்றி, வசந்தத்துக்கு நன்றி. இப்படி ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. எனக்கு இதுல நிறைய பேர் அறிமுகமானவங்கள். நாங்க நிறைய சந்தர்ப்பங்களை கலந்து கொண்டிருக்கோம். நல்ல ஒரு ஆடியன்ஸ் இன்றைக்கு இந்த கருத்தரங்குல நிறைய கேள்விகள் கேட்டீங்க, ஆர்வமா பங்கு பற்றி நீங்கள். புனிதவேல் அங்கிள் நல்ல நிறைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நல்ல வடிவா சந்தோஷமா இருங்கோ. நாங்கள் எல்லாரும் பிளஸ்ட். இந்த நாட்டுல நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா நிறுவனங்களை சுற்றி இருக்கு. நல்ல நிறுவனங்கள் வசந்தம் போட்டு இருக்கு. உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களோட கதைகளை கேட்கறதுக்கு இருக்கிறோம். வாய் விட்டு நீங்கள் உங்களோட இதுகளை கதைங்கோ, சிரிங்கோ, நல்ல பாட்டுகளை கேளுங்க. தனிமையண்டு நினைக்காதீங்க, தனிமையில இருக்காதீங்க. உங்களுக்கான சில ஆக்டிவிட்டிகள் இருக்கு, அதுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சு என்னன்னு தேடிக்கொள்ளுங்கோ, அறியுங்கோ. எங்களை நாங்க தான் திடமா வச்சிருக்கலாம், ஆக்டிவா வச்சிருக்கலாம். நான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தாரன், எப்படி ஒரு நடன வகுப்புகளை துவங்கலாம்னு. நீங்கள் கலந்து கொள்ளுங்க. நாங்க எல்லாரும் ஃபன் பண்றோம், ஆக்டிவா இருக்கிறோம். சரியோ? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி, இருவருக்கும் மிகவும் நன்றி. வசந்தம் முழு கனடாவுக்கும் உரியது என்பதை நான் கூறியிருந்தேன். நாங்கள் தொடக்கத்திலே நாங்கள் வசந்தத்தை தொடங்கியது வெல்லஸ்லி சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் என்று இருந்த அந்த காலம். 99ஆம் ஆண்டு வசந்தத்தை தொடங்கினோம். அப்பொழுது எங்களுக்கு வெல்லஸ்லி ஹாஸ்பிட்டல்ல தான் எங்களுக்கு இடம் தந்தார்கள், இனாமாக இடம் தந்தார்கள். அங்கு தொடங்கி அது அவர்கள் மூடி அதை ஒரு நர்சிங் ஹோமாக மாற்ற வலிக்கிட்டார்கள்.
அந்த நேரத்திலே சென்ட் மைக்கேல் ஹாஸ்பிட்டல் எங்களோட இணைஞ்சு நாங்கள் அவர்களோட சேர்ந்து தான் இந்த வசந்தம் என்ற கான்செப்ட் உருவாக்கிறது. அந்த கேட்ட ஐயாவை காணவில்லை, இதுல தில்லை ராஜன் இருக்கிறாரோ தெரியல. ஓகே, அப்ப நாங்கள் அதற்கு பின்னர் நாங்கள் அதோட மவுண்ட் சானை ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலும் இணைஞ்சு ஆய்வு செய்து இந்த முதியோர்களுக்கு என்ன வேணும் என்ற அடிப்படையில தான் வசந்தம் என்ற ஒரு வெல்னஸ் சென்டர் உருவாக்கப்பட வேணும் தமிழாக்களுக்கு என்று உருவாக்கினோம். இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் உருவாகினது. அப்பொழுது அவர்களே எங்களுக்கு இடம் தந்தார்கள். பிறகு சிவபவன்கள் சென்டர்ல எங்களுக்கு வசதியாக 2 அறை தந்தார்கள். நல்ல எல்லா வசதிகளும் எங்களுக்கு இனாமாகத்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய மக்கள் ஸ்காபரோவை நோக்கி நகர தொடங்கி விட்டார்கள். இதனாலே எங்களுக்கு அந்த சேவை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஸ்காபரோவில் தான் ஏற்பட்டது. என்னென்னா மக்களுக்கு தானே சேவை. ஆகவே நாங்கள் ஸ்காபரோவுக்கு நாங்கள் மூவ் பண்ணி அங்கே இருக்கிறோமே தவிர இந்த சேவை முழு தமிழ் சமூகத்துக்கும் உரிய சேவை என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த இவ்வளவு நேரம் எல்லோரும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் இங்கு சொல்லியிருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் வசந்தத்தினுடைய இந்த உளநல நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழப்போகின்றது. அதிலே உங்கள் பங்களிப்பு மிக மிக முக்கியம். உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த இருவரும் கார்த்தியா பார்த்திபன், குமார் புனிதவேல் இருவரும் எங்களுக்கு குமார் புனிதவேல் பல தடவைகள் எங்களுக்கு உதவி இருக்கின்றார். பல கருத்தல்களில் பங்கு பெற்றிருக்கின்றார். வசந்தம் நேரடியாக நிகழ்த்தும் முதியோர் நிகழ்விலேயும் பல கருத்தாடல்களை செய்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு, ராஜினி இதில் உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, இந்த வழிகாட்டல். ஜெயந்தினி இந்த தொழில்நுட்ப நிகழ்வையும் இந்த வசந்தம் பற்றிய அறிவுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பங்களிப்பை செய்யும் உங்கள் அனைவருக்கும் சபையினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். முதலாவது திங்கள், புரட்டாதி மாதம் முதலாவது திங்கள், அது ஒரு லேபர் டேயோ ஏதோ ஒரு ஹாலிடே தான். ஆனால் நாங்கள் அன்றைக்கு செய்வோம், ஒரு நல்ல நிகழ்ச்சியுடன் தொடங்குவோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். உங்களுக்கு நல்ல ஒரு கோடை கால விடுமுறையை கழிக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு, வசந்தம் ஒரு கோடை காலத்திலே ஒரு அதாவது முதியோர்களை ஏற்றி சென்று நல்ல ஒரு களியாட்ட நிகழ்விலே எங்கோ ஒரு இடத்திலே அவர்களை கூடி குலாவ வைப்பவர்கள். அந்த நிகழ்வு மிக அண்மையில் நடக்க இருக்கின்றது. அதற்கு நீங்கள் வசந்தத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த வசந்தத்தினுடைய இலக்கம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்கின்றேன். 416-847-4172. அதிலே ஜெயந்தினி என்பவரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இதிலே பங்கு பற்றிய ஆள் என்று சொல்லி கூப்பிட்டு அவர்களுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மிக அண்மையில் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு கோடை காலத்திலும் நாங்கள் அந்த நிகழ்வை செய்வோம். ஒரு நிகழ்வு அங்கு சென்று வெளியிலே எங்கு ஒரு இடத்துல நகரா ஃபால்ஸோ எங்கே ஒரு இடத்துக்கு போவார்கள். இன்னொரு நிகழ்வு அவர்கள் ஒரு பார்க்கிலே எல்லாரும் சேர்ந்து களியாட்டம் பகலிலே நிகழும். அது 2 நிகழ்வும் இருக்கின்றது. ஆகவே அதிலே பங்கு பெற்றிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன்.